நலமாக உள்ளீர்கள் என்று நம்புகிறேன். நான் எப்போதும் சொல்வது போல, நமது தமிழ் திணையின் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் உங்களுடைய மேலான பங்கு மிகவும் முக்கியம். அது குழுவிலா இருந்தாலும் சரி, நமது மாதாந்திர கூட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய தமிழ் ஆர்வத்துக்கும் உங்களுடைய தமிழ் பால் கொண்ட காதலுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்று, இன்னும் வரப்போகிறவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, அனைவரும் வருக, தமிழ் அமுது பருக என்று கூறி, நமது முதல் பங்கேற்பாளர் திரு இளவல் அரசு மகனை தன்னுடைய பங்களிப்பை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அரசு மகன். நான் இன்று மரத்தாய் திம்மக்கா பற்றி செய்திகளை கூறப்போகிறேன். எண்ணற்ற மரங்களை வளர்த்த மரத்தாய் திம்மக்கா சமீபத்தில் மறைந்தார். கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த திம்மக்கா பெங்களூருவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் நவம்பர் 14, 2025 இறுதி மூச்சை விட்டார். இவருக்கு வயது 114. திம்மக்கா படித்தவர் இல்லை. அதனால் சுற்றுச்சூழலை காப்பதில் மரங்களின் பங்கு பற்றி அறிந்ததில்லை. ஆனால் மரம் வளர்ப்பிலேயே இவர் மனம் நின்றது. அதிலேயே வாழ்வு கழிந்தது. குழந்தைகள் இல்லாத திம்மக்கா மரங்களையே தனது குழந்தைகளாக கருதி பேணி பாதுகாத்து வந்தார். அதற்கு அவரது கணவர் பெக்கல் சிக்கையாவும் துணை நின்றார். திம்மக்காவால் வளர்க்கப்பட்ட ஏராளமான மரங்கள் இன்று தமது பசுமை கரங்களை வீசி காற்றுடன் விளையாடுகின்றன. பொதுமக்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் நிழலாகின்றன. அதில் குறிப்பிட்டு கூறத்தக்கவை, ஒரு 4½ கிலோமீட்டர் நீள சாலையில் திம்மக்காவால் வளர்க்கப்பட்ட 385 ஆலமரங்கள். திம்மக்கா பிறந்த ஊர் பெங்களூரு ஊரக மாவட்டத்தில் உள்ள ஊலிக்கல். அந்த கிராமத்துக்கும் பெங்களூரு தெற்கு மாவட்டத்தில் உள்ள குடூருக்கும் இடையே அமைந்த சாலை அது. திம்மக்காவின் கைங்கரியத்தால் இந்த சாலை மரச்சோலை ஆகி இருக்கிறது. இச்சாலையில் செல்வோர் சலிப்பில்லாமல் இயற்கை களிப்பில் திளைக்கின்றனர். அழகிய இந்த மர அணிவகுப்பு காரணமாக திம்மக்காவை சாலுமருத திம்மக்கா என்று கர்நாடக மக்கள் அழைத்தனர். சாலுமருத என்றால் தமிழில் மரவரிசை என்று பொருள். திம்மக்கா ஒரு கூலி தொழிலாளி. கணவர் சிக்கையா ஆடு மாடு மேய்ப்பவர். ஆனாலும் இவர்கள் மரங்களை வளர்ப்பதில் மனம் தயங்கவில்லை. மரக்கன்றுகளை நட்டு அவற்றுக்கு அனுதினமும் தண்ணீர் ஊற்றி வேலி அமைத்து கால்நடைகளில் இருந்து காப்பதை கஷ்டமாக கருதவில்லை. சிக்கையா கடந்த 1991 இறந்துவிட்டார். ஆனால் திம்மக்காவின் மரம் நடும் பணி மாறுதலின்றி தொடர்ந்தது. இப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மரங்களை வளர்த்த திம்மக்காவை விருதுகள் தேடி வந்தன. அவற்றில் மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது, கர்நாடக அரசின் ராஜ்யோத்சவா விருது, அம்பி பல்கலைக்கழகத்தின் நடோஜா விருது, தேசிய குடிமகன் விருது, இந்திரா பிரியதர்ஷினி விருட்சமித்ரா விருது ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இவரை பற்றி ஒரு திரைப்படமும் வெளிவந்திருக்கிறது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் கலிபோர்னியாவை மையமாக கொண்டு செயல்படும் அமைப்பு சுற்றுச்சூழல் கல்விக்கான திம்மக்காவின் மூலங்கள் என இவரது பெயரில் செயல்படுகிறது. ஆனால் 100 வயதை கடந்தவர் என்ற போதும்
திம்மக்காவின் மறைவு கர்நாடக முதல் மந்திரி முதல் சாதாரண குடிமக்கள் வரை அனைவரிடமும் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அம்மாநில முதல் மந்திரி சித்ராமையா வெளியிட்ட இரங்கல் செய்தியில், சாலுமரத திம்மக்காவின் மறைவு செய்தி எனக்கு ஆழ்ந்த துக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர் ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டு தனது குழந்தை போல கண்ணும் கருத்துமாய் வளர்த்தவர். சுற்றுச்சூழலை காக்கவே தனது ஆயுட்காலம் முழுவதையும் அர்ப்பணித்தவர் என்று கூறியுள்ளார். இவரைப் போலவே முன்னாள் பிரதமர் தேவ கவுடா, முன்னாள் முதல் மந்திரி எடியூரப்பா உள்ளிட்டோரும் வருத்தம் தெரிவித்தனர். திம்மக்கா தனது மூச்சை நிறுத்தி இருக்கலாம். ஆனால் அவரால் நடப்பட்டு சுவாசித்துக் கொண்டிருக்கும் ஆலமரங்கள் பிராணிகளுக்கு பிராண வாயுவை வழங்கிக் கொண்டே இருக்கும். மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம். நன்றி, வணக்கம். அருமை கண்ணா, நன்றி. அருமை. நன்றாக பேசினாய். இளவல் அரசு மகன். தமிழோடு இயற்கையும் சேர்த்து காக்க முன் வந்து விட்டார் நாம் இளவல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இல்ல, தமிழ் உச்சரிப்பு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு தம்பி. வாழ்த்து, ரொம்ப நல்லா இருந்தது. மகிழ்ச்சி. அரசு மகனுக்கு நாளை தமிழ் தேர்வு இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்மிடம் இருந்து விடை பெறுகிறார். அதனால எல்லாரும் வாழ்த்தி அனுப்பிச்சுங்க. வாழ்த்துக்கள் அரசு மகன். வாழ்த்துக்கள் கண்ணா. வாழ்த்துக்கள். நல்லா தேர்வு எழுதுங்க. சொர்ணவல்லி அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருக்குமே வாழ்த்து. நல்ல பையனு, நல்ல தோற்ற பொலிவு நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு பாக்குறதுக்கு. தம்பிய பாக்க ஒரு நல்ல விபூதி நல்லா பூசி, அது ரொம்ப விபூதி இருக்கிறதே பக்தி ஒண்ணு சொல்லலாம். 2வது நெத்தி தலையில கனம் இருக்காது, ஒரு விபூதி இட்டுக்கிறது. அதனால அது இந்த வயசுல இந்த குழந்தை இட்டுன்னு வரான்னு சொன்னா ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். பள்ளிக்கே இது சாமி கும்பிட்டு வர நேரம் சரியாக இருப்பதால் எங்களுக்கு 7 மணிக்கு கரெக்டா அமைஞ்சிருது. இப்படி வர்றது ரொம்ப நன்றி. நல்ல பழக்கம், அது நல்ல பழக்கம் தான். நன்றி நன்றி. சரி, நாங்கள் விடை பெறுகிறோம். நன்றி. நன்றி நன்றி. அடுத்த பங்கேற்பாளர் கடலூரிலிருந்து இணைகிறார். புயல் மழையை தாண்டி கார்த்திகை மாத சிறப்பு. சாந்தா அவர்கள் பங்களிப்பை நல்குங்கள். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வணக்கங்கள். இது தமிழ் திண்ணை பொறுப்பாளராக பணியாற்றுகின்ற திரு சுவாமிமலை சங்கர் கணேஷுக்கும் அவர்களுக்கும், திரு மணி நாச்சியப்பன் அவர்களுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த தமிழ் திண்ணையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் வணக்கத்தையும் வருகையும் தெரிவித்துக் கொண்டு, கார்த்திகை மாத சிறப்பு அப்படிங்கிறத பத்தி, கார்த்திகை மாதத்துல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, சோமவாரம், பரணி தீபம், கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபங்கள்லாம் நம்ம பல நாள் பொங்கல் விழா நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அது மாதிரி கார்த்திகை தீபம் ஒரு பழங்காலத்திலேருந்து வரக்கூடிய ஒரு விழான்னு சொல்லலாம் அந்த கார்த்திகை தீபத்தை. கார்த்திகை சோமவாரம் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, ஒவ்வொரு கார்த்திகை மாசத்துலயும் திங்கள் கிழமை வரத சோமவாரம்னு சொல்லுவோம். கார்த்திகை மாசத்துக்கு மட்டும்தான் சொல்லுவோம், மற்ற திங்கட்கிழமையெல்லாம் சோமவாரம்னு சொல்றது கிடையாது. சோமவாரம் அப்படிங்கிறது சிவனுக்கு ரொம்ப உகந்த நாள். அது சோமன் என்றால் சந்திரன் என்று பெயர். இதே உமையம்மையும் சிவபெருமானும் சிவபெருமான் நாமத்திற்கும் சோமன் என்று பெயர் உண்டு. இந்த சோமவாரத்து விசேஷம் என்னன்னா, சந்திரன் 27 நட்சத்திரங்களின் தட்ச பிரஜாபதிங்கிறது 27 நட்சத்திரங்களுக்கும்
தகப்பனார். அவர் சந்திரன் அழகா இருக்கார், எல்லா கலைகளையும் பெற்று இருக்காருன்னா அவருக்கு 27 பெண்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அப்ப சந்திரன் வந்து ஒருத்தரை மட்டும் நன்னா வச்சிருந்து பாக்கி எல்லாத்தையும் பேசுறது கிடையாது, கவனிக்கிறது கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தட்ச பிரஜாபதி கிட்ட போய் மற்ற பெண்கள்லாம் முறையிடுறாங்க, எங்களை கவனிச்சுக்கல, நல்லா வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து தட்ச பிரஜாபதி என்ன செய்யறான், நீங்க அழகா இருக்க, எல்லா கலைகளையும் பெற்று இருக்கேங்கிறதுனால தானே நீ வந்து என் பெண்களை எல்லாரையும் மதிக்கல, ஆகையதுனால நீ வந்து அழகு கெட்டு கலைகள் எல்லாத்தையும் எழுந்து நீ ஒண்ணுமில்லாத நீ போயிடணும், அழகு குறைந்து கொண்டு பெரிய கொடிய நோய் வந்து நீ வந்து இரண்டு விடணும் அப்படிங்கிற ஒரு சாபத்தை அவர் கொடுக்கிறாரு. சாபத்தை கொடுத்தோன்னா சந்திரன் கடுமையான விரதம் இருந்து, இந்த சோமவாரத்துல கடுமையான விரதம் இருந்து சிவனை வந்து பாக்குறாரு. சிவனை பார்த்து எப்படியாவது என்ன நாங்க வந்து இந்த சாபத்துல இருந்து விடிமோட்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சிவன் வந்து தட்சன் கொடுத்த சாபத்தையும் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதே நேரத்துல இவனையும் சாபத்தை குறைக்கணும். அதுக்காக வளர்பிறை அமாவாசை என்று வளர்பிறையாக வளர்ந்து வந்து பௌர்ணமி அன்று முழு நிலவாகவும், பௌர்ணமியிலிருந்து குறைந்து வந்து அந்த திருப்பி அமாவாசை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஃபுல்லா இருளா இருக்கிறாப்புல வந்து அந்த சாபத்தை குறைக்கிறார். அப்ப அவர் வந்து சந்திரனை வந்து 3ஆம் பிறை எடுத்து நெத்தியில வச்சு தலையில வச்சுன்றாரு சிவபெருமான். அதனாலதான் நம்ம 3ஆம் பிறை பார்க்கணும். ஏன்னா நல்லது நடந்திருக்கு இல்லையா அவருக்கு சந்திரனுக்கு, அதனால நமக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைச்சு வேண்டிக்கின்ற நம்ம அத 3ஆம் பிறையை பார்க்கிறோமோ அது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் உண்டு, இருந்துட்டு இருக்கு. எல்லாரும் 3ஆம் பிறை பார்ப்போம் நம்ம. அவர் வந்து சுக்லபட்ச அஷ்டமியில சந்திரன் வந்து தோன்றினார். அவர் சிவனை ஆராதித்தது கிருதயுகம் தோன்றியது. அப்ப வந்து இவருடைய அழகுக்கு வந்து அவர் கலைகளை எல்லாத்தையும் பெற்று அழகாக திகழ்வதற்கு குறை கொஞ்சம் இருந்ததே தவிர மற்றபடி சந்திரனுடைய பூர்ண நிலவுங்கிறது வந்து பௌர்ணமி அன்னைக்கு நன்றாக தெரியும். எல்லா சிவன் கோயில்கள், அதாவது சிவன் எல்லா சிவன் கோயில்களிலையும் சண்டிகேஸ்வரர்னு இருப்பார். சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம எல்லா சிவனை பார்ப்போம், தரிசனம் பண்ணிட்டு சண்டிகேஸ்வரரை வந்து பார்த்துட்டு வருவோம். சண்டிகேஸ்வரரை பார்க்கும் பொழுது கையை வந்து 3 சொடுக்கு சொடுக்கும், இல்லைன்னா 3 தடவை கையை தட்டுவோம், இல்லைன்னா நூல் இதான்றதா பிச்சு போடுவோம். இது 3மே செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுறாங்க. ஏன்னு சொன்னா சண்டிகேஸ்வரர் வந்து தியானத்துல இருக்கார். சண்டிகேஸ்வரர்ங்கிறது யார் அப்படின்னு சொன்னா சோழ நாட்டுல வந்து சேஞ்சலூர் அப்படிங்கிற இடத்துல யஜகந்தர் பவித்ரா இருவருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அது விசால சர்மன் என்று பெயர். அவர் வந்து ஒரு 10-12 வயசுல இருந்தே சிவபக்தி உள்ளவர். ஆனா பசுமாடு மேய்க்கக்கூடியவர். எல்லா மாட்டையும் கொண்டு ஆற்றங்கரையில விட்டுட்டு இவர் வந்து அந்த மணலால சிவன் லிங்கத்தை பிடிச்சு வச்சு தனக்கு தெரிஞ்ச பூஜை பூ எடுத்து போட்டு ஏதோ அவருக்கு தெரிஞ்சது, சின்ன பையன் தானே என்ன தெரியுமோ அதை செஞ்சுட்டு இருப்பார். அந்த பசுமாடெல்லாம் வந்து எல்லா பாலையும் வந்து அந்த சிவன் லிங்கத்து மேல சுரக்கிறதுங்கிறது தானே அந்த காம்புல இருந்து கறந்துரும். அது மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இதை வந்து மாட்டு உரிமையாளர் வந்து பார்த்துட்டு அவர்கிட்ட யஜகந்தன்ட்ட போய் சொல்றாரு, உன் பையன் இது மாதிரி கவனம் இல்லாம இருக்கான், எல்லா பாலும் இங்கேயே கறந்துடுறது, வீட்டுக்கு வந்தா பாலே மாடு கறக்கல, நீ கண்டிச்சு வையின்னு சொல்றாரு. அப்ப அவன் வந்து பாக்குறான். அப்ப கூட மாடு வந்து இந்த சிவலிங்கத்து மேல பாலை சுரந்துட்டு இருக்கு. அப்ப சிவலிங்கத்தை ஒரு காலால உதைச்சுடுறான் யஜகந்தன் உதைச்ச உடனே அந்த பையன் என்ன பண்றான், அவன் கையில இருக்கிற சின்ன குச்சி எடுத்து இப்படி போடுறான் அப்பா கால்ல. போட்ட உடனே அது வந்து கோடாரியா மாதிரி காலை வெட்டிடுறது. காலை வெட்டிட உடனே இந்த பையனுடைய சர்மனுடைய சிவபக்தியினால சிவபெருமானும் பார்வதியும் தோன்றி அந்த காயத்தையும் ஆற வச்சு இவனை வந்து பொறுப்பு கொடுத்துடுறார். சிவ சொத்துக்களை பூரா ஆளக்கூடிய பொறுப்பு கொடுத்துடுறார். அந்த சிவ சொத்துக்களை பூரா பார்த்துக்கக்கூடிய அவர் சண்டிகேஸ்வரர்னு அவருக்கு அந்த இடத்துல பெயர் வைத்து சிவ சொத்துக்களை பார்த்துக்க சொல்லிடுறார். அந்த பொறுப்புகளை அவர் ஏற்று இருக்கிறதுனால அவர் என்ன செய்யறார், அதாவது எப்பவுமே தியானத்துல இருப்பார். தியானத்துல இருக்கிறதுனால நம்ம அவர் யாரும் தூங்கும் பொழுது கூடுமானவர்களையும் தூங்குறவங்களை எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தியானத்துல இருக்கிறவங்கள தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
அது மாதிரி நம்ம போய் கையை தட்டினோம்னா சத்தம் கேட்டு அவர் தியானம் கலைஞ்சிடும். ஆகையினால நம்ம சண்டிகேஸ்வரரை எப்பவும் பார்க்கும் பொழுது கையை 3 தடவை சத்தம் இல்லாம தேய்ச்சுட்டு, சிவனுடைய சொத்துக்களை நான் எடுத்துன்னு போகல, அவருடைய அருள் மட்டும் எனக்கு இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிண்டு நம்ம வரணுமே தவிர, அதுதான் சண்டிகேஸ்வரர்கிட்ட நாம் செய்யக்கூடியது. சிவன் கோவில்ல போனா பொதுவா உட்காந்துட்டு வரணும்பாங்க, உட்காந்துட்டு தட்டிட்டு வரணும்பாங்க கால்லாம். ஏன்னா அந்த சிவன் சொத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சிவன் சொல்றார், எனக்கு அணிவிக்கக்கூடிய மாலைகள், எனக்கு நைவேத்தியம் வைக்கக்கூடிய எல்லா உணவு எல்லாமே சண்டிகேஸ்வரருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறாப்புல செய்யணும் அப்படிங்கிறாப்புல அவர் சொல்லிடுறாரு அவருக்கு. அதே மாதிரி 2ஆம் காலகட்டத்துல சோழ நாட்டுல கரிகால சோழன் ஒரு கோவில் கட்டுறான். அது எந்த இடத்துல அப்படின்னு சொன்னா, கோயம்புத்தூர் செருவாணி நொய்யாறுங்கிற இடத்துல பேரூர் பட்டீஸ்வரம் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த இடத்துல ஒரு கோவில், சிவன் கோவில். அந்த கோவிலுக்குள்ள 5 அதிசயங்கள் நடக்கிறது. அந்த அதிசயங்கள் எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுறது. அதாவது என்னன்னு சொன்னா, ஒரு கல் எலும்பு கல்லாகும், இரவா பனை, பிறவா புலி, புழுக்காத சாணம், செம்பு பொன்னாகுதல். இரவா பனை எலும்பு கல்லாகுங்கிறது இறந்தவங்களுடைய எலும்பை கொண்டு அந்த புண்ணிய தேர்த்தத்துல கொண்டு போய், அந்த கோவிலுக்குள்ள புண்ணிய தேர்த்தத்துல கொண்டு போய் கரைச்சோன்னு சொன்னா அது கல்லா போயிடுமா. இரவா பனை அப்படிங்கிறது இரவா பனை தரிசனம் அங்க இருக்கு, அதை தரிசனம் செஞ்சால் அழியா புகழ் கிடைக்கும்னு சொல்றாங்க. பிறவா புலி இந்த மரத்தின் புலியை எங்கு வைத்தாலும் வாடாதான், இம்மரத்திற்கு மறுபிறப்பே கிடையாது என்கின்றார்கள். புழுக்காத சாணம்ங்கிறது மாடு சாணி போட்டுதுன்னா அங்கெல்லாம் புழுக்கவே புழுக்காதான், நாத்தம் வராதான். அது மாதிரி அந்த இடத்துல அது மாதிரி நடந்துட்டு இருக்கான். செம்பு பொன்னாகுதல் அந்த காலத்துல செப்பு காசு நம்ம நடைமுறையில இருந்துட்டு. அதனால அந்த செப்பு காசு எல்லாரும் அந்த கிணறு இருக்கு, இந்த கிணத்துல தண்ணி எடுத்து குளிச்சுட்டு மேல வந்த பிறகு அதுல ஒரு செப்பு காசை போட்டுட்டு வர வழக்கமா. அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும் பொழுது 1918 அந்த கிணத்தை சுத்தம் பண்ணும் பொழுது அது அவ்வளவும் தங்க காசுகளா இருந்ததாம். அதனால அதான் செம்பு பொன்னாகுதல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுல இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்தோம்னு சொன்னா நமக்கு மறுபிறவி கிடையாது, முக்தி ஏற்படும். இப்போ நாய் எங்க வந்தாலுமே பைரவருக்கு நாய் வாகனம், நாய் மேல்தான் இருக்காப்புல இருக்கும். இந்த ஊர்ல நாய் கிடையாது, பைரவர் மட்டும்தான் இருப்பார். எல்லா கோயில்களிலும் ஆடும் நடராஜரை பார்க்கலாம். நடராஜர் எப்படி இடது காலத்துக்கு ஆடுறாரோ அதைத்தான் நம்ம எங்கேயும் பார்க்கலாம். ஆனா இந்த ஊர் கோவில்ல ஆடி முடிந்த பிறகு நடராஜர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பரணி தீபம் எதுக்காக கூட, திருவண்ணாமலையில கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தன்று பரணி தீபம் போடுவாங்க. அது வீட்லயும் போடலாம் அந்த பரணி தீபம். இது சிவபெருமான் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் அக்னி வடிவத்தை காமிச்சது. அக்னி வடிவமாக இருக்கிறது, அவர் அக்னி வடிவமாக இருக்கிறத விஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கும் காமிச்சது. அது ஒரு பெரிய கதை, அந்த கதை கொஞ்சம் நேரம் ஆகும், சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதனால அந்த காட்சி அந்த நாளை பரணி தீபமாக கொண்டாடப்படுகிறது. இது சிவன் சன்னதியில முதல்ல ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அப்புறம் பக்கத்துல ஒரு 5 தீபத்தை ஏற்றி, இது வீட்லயும் செய்யலாம். பரணி தீபத்தன்னைக்கு காலையில, சாயந்தரம் கார்த்திகை தீபத்தும், காலையில பரணி தீபம் ஏற்றுறது. பரணி நட்சத்திரம் இருக்கும் பொழுது அது செய்யறது. அதுக்கப்புறம் 365 திரிகளை ஒரு பெரிய அகல்ல வச்சு எண்ணெய் ஊத்தி அதுல தீபம் ஏத்தி அவங்களுக்கு முடிஞ்ச ஸ்லோகங்களை சொல்றது. இந்த ஏன் 365 திரி ஏத்தணும்னா, எவ்வளவோ பேருக்கு கோவிலுக்கு போக முடியாமலாம் இருக்கும். ஆகையினால அவங்க எல்லாம் அந்த 365 திரி பரணி தீபத்தை அன்னைக்கு போட்டோம்னு சொன்னா, 365 நாளும் கோயிலுக்கு போட்டு தீபம் போட்ட புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. இது தீபங்கள் தீமைகளை அகற்றி நன்மைகளை தரக்கூடியது. இது ஏகன் அநேகன் என்ற பஞ்சபூதங்களின் தத்துவத்தை விளக்குகிறது இந்த பரணி தீபம். அங்க முன்னாடி ஏத்துற 5 தீபங்களும். கார்த்திகை தீபம் என்பது தமிழர்களின் பழமையான விழாவாகும். இது
கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரும் நாளில் கொண்டாடப்படுகிறது. இந்த மறுநாள் வாரணி தீபத்துக்கு மறுநாள் கார்த்திகை தீபம். இது திருவண்ணாமலையில ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இது இருளை நீக்கி ஒளியை வரவழைக்க கூடியது. திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. சிவபெருமானின் தொழிலாகிய ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் இந்த 5 தொழில்களையும் செய்து வருகின்ற சிவபெருமானுக்கு உகந்த இந்த கார்த்திகை சோமவார சிறப்பை கார்த்திகை சோமவார சிறப்பை கூற வாய்ப்பு அளித்தமைக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது திருச்சி மாவட்டத்துல இருந்து திருவிசை நல்லூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஐயர்வாள் அப்படிங்கிற ஒருத்தர், அவருடைய 230 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. ஆனா இப்ப இந்த அமாவாசை 19ஆம் தேதி கூட நடந்திருக்குன்னு சொல்றாங்க. கங்கை பொங்கி வருதாம். அந்த கங்கை பொங்கி வர்றத போட்டோ எல்லாம் கூட அமைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு எடுத்து காமிக்க தெரியாது. அதனால போட்டோ அதுல இந்த கங்கை பொங்கி வர்றது அது ஒரு கதை. அது ஆகையினால அந்த 230 வருஷங்களா அது நடந்துட்டு இருக்கான். இந்த அமாவாசை அன்னைக்கு கூட நடந்ததுன்னு சொல்றாங்க. இது எல்லாம் கார்த்திகை சோமவாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அருமை மாமி. கண்டிப்பா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி. அருமை அம்மா. எனக்கு நான் திருவண்ணாமலையில இருக்கும்போது ஒரு கார்த்திகை தீபத்தன்னை மகா தீபத்தன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நாங்க தங்கி இருந்த ஒரு இடம், அங்க சமையல் செஞ்சுட்டு இருந்தோம். சமையல் செஞ்சு முடிச்சுட்டு அன்னதானம் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாரும் மலையை நோக்கி பார்த்துட்டு இருக்கோம், தீபத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டு. குடுகுடுன்னு ஒரு பொண்ணு புது ட்ரெஸ் போட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வயலுக்குள்ள ஓடுச்சு. என்னடா இது, திடீர்னு ஒரு பொண்ணு வயலுக்குள்ள ஓடுது, வரப்பு மேல எல்லாம் ஓடி போகுது. அந்த நேரத்துல அங்க வயல் கிட்ட ஒரு தண்ணி கேணி இருந்தது. அது பக்கத்துல பிள்ளையார் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டு அகல் விளக்குல விளக்கு ஏற்றிட்டு வந்தாங்க. அந்த மலை பூரா அன்னைக்கு வான வேடிக்கை, அந்த ஊரு பூராவும் எல்லாருமே தீபம் ஏற்றி அது ஒரு ஊர் விழாவா நடந்துட்டு இருந்தது. ரொம்ப நல்ல காட்சி. கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு திருவண்ணாமலையில மட்டும் எல்லாரும் சாப்பிட மாட்டாங்களாம். தீபத்தை பார்த்துட்டு வீட்லயும் தீபம் ஏத்திட்டு தான் சாப்பிடுவாங்களாம். அது வரலையும் விரதம் இருப்பாங்களாம். அது மாதிரி இது நம்ம பழம்பெரும் விழாவாக நம்ம பொங்கல் எப்படி கொண்டாடுறோமோ அது மாதிரி கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது. இப்ப நம்ம வீட்லயும் அந்த மாதிரி செய்யறோம். ஆமா, ஒரு வயசான தம்பதி ஒரு கோயில்ல அங்க நிர்வகிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களையும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்க தீபம் ஏத்துனதுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வயசான தம்பதி. ஆமா, சரி. நன்றி உங்களோட பங்களிப்புக்கு. நன்றி. நன்றி. அடுத்த பங்கேற்பாளர் யாரு? லாவண்யா யாஸ் அகாடமியின் நிறுவனர் நம்மிடையே இருக்கிறார். அவரும் மழையும் புயலையும் தாண்டி வந்திருக்கிறார். நிறைய தொண்டுகள் செய்து கொண்டிருக்கிறார், நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறார். அனைவரும் அவரை வரவேற்போம். சத்தம் கேக்குதா? எனக்கு நேத்துல இருந்து உடம்பு சரியில்லை, இதுக்கு மேல சவுண்ட் வரல. கேக்குதா உங்களுக்கு தெளிவா? சத்தமா கேக்குது. கேக்குதா? சரி, சந்தோஷம். சரி, நானும் இன்னைக்கு எடுத்த தலைப்பு அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இந்த தமிழ் திண்ணை விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் இதுக்கான ஒரு தேடல் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறதுனால கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தலைப்புல பேசணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, நான் போன வாரம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. சுருட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு. சென்னையில இருந்து 60 கிலோமீட்டர்ல இருக்கு. அந்த கோவில் ரொம்ப சிறப்பு மிகுந்த ஒரு கோவில். அதை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல சிலருக்கு புதிதா இருக்கலாம். அதனால அதை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதோட புகைப்படம் காமிச்சிடுறேன். இதுல இருந்து தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அங்க நம்மள புகைப்படம் எடுப்பதற்கு உள்ள அனுமதி கிடையாது. அதனால வெளியில மட்டும்தான் நாங்க எடுத்தோம். உள்ள அங்க இதுல இருக்கிற புகைப்படத்தை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஆந்திர மாநிலம், சித்தூர் மாவட்டம், நாகலாபுரம் பக்கத்துல இருக்கிற இந்த கோவில். இது என்ன ஒரு இதுன்னா, இதுல என்ன ஒரு வித்தியாசமான, எல்லா இடத்துலயும் சிவன் கோயில் இருக்கு. இதுக்கு என்ன அப்படின்னா,
பள்ளி கொண்ட மாதிரி இருக்கிற சிவன் ஒரே ஒரு ஸ்தலம் வந்து இது மட்டும்தான். எங்கேயுமே வேற இடத்துலயுமே சிவன் வந்து எப்பவுமே நம்ம லிங்கம வாடிவுல தான் பார்த்திருப்போம் சிவனை. இல்லைன்னா வந்து கல்யாண கோலத்துல அந்த சுந்தரேஸ்வரரா கல்யாண கோலத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்திருப்போம். இது வந்து அடியும் முடியும் தெரிஞ்ச மாதிரி பாக்குற ஒரே இடம் வந்து இங்கதான் சுருட்டப்பள்ளியில மட்டும்தான் இருக்கு. இது வந்து ஆந்திரமான எல்லை ஆரம்பத்துல அருணா நதிக்கரை ஓரத்துல இது வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப புண்ணிய பூமி அப்படின்னு சொல்றாங்க. இது யாரு இது பண்ணிருக்காங்க அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டுல 1300 கிபி 1344 வருஷம் ஹரிஹர புக்கா அப்படிங்கிறவர் வந்து கட்டின கோவில் இது. விஜயநகர பேரரசு காலத்துல கட்டின கோவில். இதுல வந்து என்னன்னா சுருளர்கள், அதாவது தேவர்கள் வந்து இந்த தலத்தை வழிபட்டதுனால இது சுருட்டப்பள்ளி. சுருளர்கள் அப்படிங்கிறது தேவர்களை குறிக்கிற ஒரு வார்த்தை. அவங்க எல்லாம் வந்து வழிபட்ட காரணத்தினால இதுக்கு பேரு சுருட்டப்பள்ளி அப்படின்னு சொல்றாங்க. சிவன் பள்ளி கொண்ட மாதிரி இருக்கிறனால இது இந்த பெயர். இதுல வந்து என்னன்னா முதல்ல உள்ள போனோடனே பிரதோஷ நந்தி வெளிப்புற பிரகாரத்துல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உள்ள போகும்பொழுது முதல்ல அம்பாலதான் வந்து நம்ம தரிசிக்க முடியும். மரகதாம்பிகைன்னு பேரு. அவங்கள தரிசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சிவனை போய் பார்க்க முடியும். இப்ப அந்த மரகதாம்பிகையை தரிசிக்கிறதுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோவில்லையும் துவாரபாலகர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் ஜெயன் விஜயன் அந்த மாதிரி இதான் துவாரபாலகர்கள் இருப்பாங்க. ஆனா இங்க மட்டும்தான் வித்தியாசமா குபேரருடைய அந்த நவ நிதிகள்ல 2 நிதிகளான சங்க நிதி பதும நிதி அவங்களோட மனைவியர்களோட அங்க காட்சி கொடுக்குறாங்க. சங்கநிதி அவங்களோட வசுந்தரா வசுமதி அவங்களோட சேர்ந்து வெளிப்பிரகாரத்துல காட்சி. அதுக்கப்புறம் தான் அந்த வாசலுக்குள்ள நம்ம போய் மரகதாம்பிகையை தரிசிக்க முடியும். மரகதாம்பிகையை தரிசிக்கிறதுலயுமே அந்த இதுக்கு வெளியில அவங்களோட மூலவருக்கும் அதுக்கு வெளியில இருக்கிற அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த காமதேனுவும் கற்பக விருட்சமும் அங்க வந்து காட்சி கொடுக்குற மாதிரி 2 பக்கமும் அது வச்சிருக்காங்க. காமதேனுவும் கற்பக விருட்சமும். இது வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாத மாதிரியான ஒரு விஷயம். இது வந்து அங்க முதல்ல மரகதாம்பியை தரிசிச்சு சுத்தி வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து தம்பதியரா இங்க இருக்கிறாங்க. அங்க இருக்கிற சாமிகள் எல்லாமே மங்களாம்பிகை இது பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த சைடு சுத்தி வரும்பொழுது பாத்தீங்கன்னா விநாயகர் சித்தி புத்தியுடன் இருப்பாரு. சாஸ்தா வந்து பூரணி புஷ்கலையோட இருக்கிறாரு. குபேரன் அவருடைய மனைவி கௌரி தேவியோட இருக்காரு. எல்லாருமே மனைவியரோட இருக்காங்க. அது போக அவங்களை கும்பிட்டுட்டு திருமண உடனே பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம தட்சிணாமூர்த்தியை தனியா தான் சந்தேகம். இந்த இடத்துல வந்து தட்சிணாமூர்த்தியும் அவருடைய மனைவியோட காட்சி அளிக்கிறார். அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் கும்பிட்டுட்டு சுத்தி வரும் பொழுது நம்ம வந்து வெளியில தனியா ஒரு சன்னதிக்கு போவோம். அதுக்கப்புறம் சுத்தி வரும் பொழுது சிவன் வந்து வால்மீகி தரிசிச்சதுனால அவர் வந்து வால்மீகீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து லிங்க வடிவில் இல்லாம ஒரு அரூபமா ஒரு சுயம்புவா தோன்றனால ரொம்ப சின்ன ஒரு வடிவமா தான் அந்த சிவன் இருக்கிறாரு. அவருக்கு எதிரிலே வந்து ராமர் கும்பிட்ட ராமலிங்கேஸ்வரர்ங்கிறது இருக்கிறாரு. அதுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ராமர், சீதை, அனுமன், பரதன், சத்ருகன் எங்கேயுமே வந்து நம்ம பார்க்கவே முடியாது. இதுல வந்து பரதன் சத்ருகன் எல்லாருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன், ராமர் இவங்க எல்லாருமே இருக்கிற மாதிரியான காட்சி இருக்கும். இதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு தான் நம்ம தனியா உள்ள போய் ஒரு பிரகாரத்துல வந்து தனியா வெளியில வந்து உள்ள போகும் பொழுதுதான் பள்ளி கொண்ட சிவனை வந்து தரிசிக்க முடியும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு நிமிஷம் அந்த புகைப்படத்தை உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான் கோவிலோட வெளிப்புறம். இதுதான் மூலவர். இது சிவன் வந்து அம்பாள் மடியில வந்து படுத்திருக்க மாதிரி. என்னன்னா ஆழகால விஷயத்த அந்த பிரதோஷ காலம் அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். துர்வாச மகரிஷியோட சாபத்தினால இந்திரலோக பதவி இல்லாம போயிடுறாரு இந்திரன். உடனே அசுரர்கள் ராஜ்யத்தை புடிச்சிட்டாங்க. அந்த பதவியை கிடைச்சுக்கணும் திருப்பி அப்படின்னா அந்த அமுதத்தை உண்டா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி பிரகஸ்பதி சொன்ன உடனே அவங்க எல்லாரும் வாசுகி பாம்பை கயிறாக்கி மந்திர மலையை மத்தாக்கி தேவர்களும் அசுரர்களும் அதை கடைஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வலி தாங்காம அந்த பாம்பு விஷத்தை கக்கிடுது. உடனே எல்லாரும் பயந்து போய் சிவனை வேண்டுறாங்க. அப்போ அவர் வந்து என்ன செய்யறாருன்னா அவர் எப்படி என்ன பண்றாருன்னா சுந்தரரை வந்து தன்னோட நிழல்ல தோன்றவர் தான் சுந்தரர். சிவனுடைய நிழல்ல தோன்றியவர் தான் சுந்தரர். அவரை அனுப்பி விஷத்தை திரட்டி எடுத்துட்டு வர்றாரு. அதை எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே அதை அப்படியே ஒரு நாவல் பழம் போல திரட்டி எடுத்துட்டு வந்தா எல்லாருமே இதை வெளியில வீசினா ஆபத்தாயிருமே, என்ன செய்யறது கடவுளே அப்படின்னு சொல்லி எல்லா தேவர்களும் வந்து இவர்கிட்ட முறையிடுறாங்க. எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கன்னு உடனே இவர் என்ன பண்றாருன்னா அதை விழுங்கிடுறாரு. இதை பார்த்த உடனே பார்வதி தேவி என்ன செய்யறாங்கன்னா அவங்கள மடியில படுக்க வச்சு அந்த கழுத்துல அப்படி புடிச்சு அமுத்திடுறாங்க. அதனால அந்த கழுத்து வந்து நீல நிறமா மாறி விஷத்தை அங்கேயே தாங்கிடுது. அதனாலதான் அவருக்கு நீலகண்டன்னு ஒரு பெயரு. அப்ப விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்க செய்தனால இவங்களோட பெயர் வந்து அமுதாம்பிகை அப்படின்னு சொல்றாங்க அம்பால. அப்போ இந்த இடத்துல வந்து அப்ப இங்க இருந்து அவங்க கைலாயம் போற வழியில இங்கதான் இளைப்பாறுனதா ஒரு வரலாறு சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் இங்கதான் நம்ம வந்து படுத்திருக்கிற மாதிரி பார்க்க முடியும்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல எல்லாருமே குபேரன்ல இருந்து எல்லாருமே எல்லாருமே அவரை சுத்தி நின்னு வணங்குற மாதிரியான ஒரு காட்சி. சந்திரன், சூரியன், நாரதர், மார்க்கண்டேயர், மகாவிஷ்ணு, சூரியன், அகஸ்தியர், புலஸ்தியர், கௌதமர், தும்பரர், வசிஷ்டர் எல்லாருமே இங்க நின்று பிரார்த்தனை செய்யற மாதிரி அவரை கும்பிடுற மாதிரி அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க நமக்கு சிவனுடைய அடியையும் முடியையும் பார்க்க முடியறதுனால இங்க மட்டும்தான் சிவன் கோயில்ல நமக்கு எங்கேயுமே இது கொடுக்க மாட்டாங்க இல்லையா, திருநீர் மட்டும் தான் கொடுப்பாங்க. இங்க நமக்கு ஜடாரி வைக்கிறாங்க. அப்ப எனக்கு புரியல, என்ன ஜடாரி வைக்கிறீங்களே அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி எங்கேயுமே சிவனோட அடியும் முடியும் பார்க்க முடியாதுமா, இங்க மட்டும் பாக்குறதுனால இங்க ஜடாரி வைக்கிறது விசேஷம் அப்படின்னு சொன்னாரு. நாங்க போறப்ப ரொம்ப கூட்டம் இல்லை, அதனால நல்ல பக்கத்துல நின்று அந்த சிவன் அந்த மங்களாமுடி அவங்களையும் தரிசனம் பண்ற ஒரு பாக்கியம் கிடைச்சது. சென்னையில இருந்து 60 கிலோமீட்டர் தான். அதனால வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த ஸ்தலத்துக்கு பிரதோஷத்தன்னைக்கு போனா ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க. இங்க அபிஷேகம் கிடையாது, ஏன்னா சயன கோலத்துல இருக்கிறனால அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு அபிஷேகம்லாம் இல்லை. காலையில இது பண்ணிட்டு பூஜை மட்டும் பண்ணுவாங்களா, நைவேத்தியம் பண்ணிட்டு. அதனால ஆனா அந்த நேரத்துல போய் தரிசிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க. இது சிவன் எங்கேயுமே இந்த கோலத்துல இருக்கிறது பார்க்க முடியாதுங்கிறதுனால எல்லாரும் இந்த கேட்டதை நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஆசையோட பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி. நன்றி. சிறப்பு சிறப்பு. அருமையான கோவில், அருமையான தகவல். யாரும் பார்க்காதத பார்த்துட்டு வந்திருக்கீங்க நீங்க. இதுல இன்னும் ஒரு சின்ன தகவல் இதுல சொல்ல விரும்புறேன். அதனாலதான் அந்த அமிர்த மதனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அமிர்தம் கடைஞ்சத, அதுக்கு எல்லா தேவர்களும் சாட்சியா இருந்தாங்கங்கிறதுனாலதான் எல்லா தேவர்களும் பத்தினிகளோட அங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கற்பக விருஷம், காமதேனு எல்லாமே அந்த அமிர்தம் கடையும் போது வந்தது. அதனாலதான் அந்த சன்னதியில அதையும் வச்சிருக்காங்க. அது ரெண்டும் இதுக்கு உபரி தகவல். சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் லாவண்யா மணிமுத்து அவர்களே. அதான் யாரும் பார்க்காதத பார்த்துட்டு வந்திருக்கீங்க, சொல்லவே இல்லை நீங்க போறத. நானே திடீர்னு சார் கிளம்புனேன் போன வாரம். சரி சரி. போன வாரமா போயிட்டு அங்க தங்கிட்டு வந்தீங்களா? இல்ல, காலையில ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துட்டேன். ஆந்திரா பக்கத்துல இருக்கா? அவ்வளவு தூரம் எல்லாம் இல்ல மணி, எங்க வீட்டுல இருந்து 1 மணி நேரம். சோ உங்க வீடு மும்பைல எல்லாம் இருக்கு. சென்னையில சொல்றேன், போரூர்ல இருந்து 1 மணி நேரம். சரி சரி. போரூர்ல இருந்து 1 மணி நேரம் தானா? 60 கிலோமீட்டர் தான் சார். ஐயா என்று அழைக்கலாமே, இல்லன்னா தம்பி என்று அழைக்கலாம், அண்ணா என்று அழைக்கலாம், அவர்களே என்று அழைக்கலாமே. அம்பா, சாரை விட்டு விடுவோம். சார் என்றாலே பயமாக இருக்கிறது. சரி, அடுத்த பங்கேற்பாளர் அகமதாபாத்திலிருந்து குளிர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அகமதாபாத்ல இங்க மழை, புயல், குளிர், யாரும் நம்மளை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ரொம்ப ஆவலா எப்பயுமே கீதா முத்துசாமி அவர்களின் பங்களிப்பை எதிர்பார்ப்போம். அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்களுடைய பங்களிப்பை நல்குக. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் என்ன மழை புயல் அப்படின்னாலும் உடல் நலத்தை சரியாக கவனித்துக் கொள்ளவும், இறை அருளும் குரு அருளும் கொண்டு நலமே வாழ்க. நான் இன்னைக்கு சொல்ல போற விஷயமும் உடல் நலத்தை பற்றினதுதான். அதாவது தமிழ் மருத்துவம், அருந்தமிழ் மருத்துவம் 500 அப்படிங்கிற புஸ்தகத்துல இருந்து இதை எடுத்திருக்கேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நமக்கு ஒரு முதுமொழி உண்டு. அதனால இந்த வைத்தியம்னு பார்க்கும்போது தமிழர்கள் அதுல என்னைக்குமே பின்தங்கினது இல்லை. இப்பதான் துரதிருஷ்டவசமாக நிறைய ஆங்கில மருத்துவம் மட்டுமே கொடிகட்டி பறக்கிறது. அதுக்கு பக்க விளைவுகள் நிறைய உண்டு. ஆனா சித்த மருத்துவத்தில அது கிடையாது. நம்ம பழந்தமிழ் மருத்துவத்திலையும் இயற்கையான முறையில மருத்துவம். அதனால அது நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய நம் பக்கத்து பொருட்களை கொண்டே எளிமையான வைத்திய முறை, தூய்மையான நல்ல சிகிச்சையாக கொடுக்கப்பட்டது. இந்த சித்த மருத்துவர் பாக்கம் தமிழன் அப்படிங்கிறவரோட ஒரு தமிழ் மருத்துவ அறிவுரை அப்படிங்கறத தான் நான் இன்னைக்கு பகிர்றதுக்கு வந்திருக்கேன். எல்லோரும் நலமே பெறுக. அந்த பாட்டுல எப்படி வருதுன்னா, மூளைக்கு வல்லாரை
முடி வளர நீலி நெல்லி. ஈழைக்கு முசுமுசுக்கை, எலும்புக்கு இளம் பிரண்டை, பல்லுக்கு வேல் ஆலன், பசிக்கு ஜீரகம் இஞ்சி, கல்லீரலுக்கு கரிசாலை, காமாலைக்கு கீழா நெல்லி, கண்ணுக்கு நந்தியாவட்டை, காதுக்கு சுக்கு அருள், தொண்டைக்கு அக்கரகாரம், அக்கரா சித்திரத்தை அக்கரான்னு சொல்லுவாங்க, அக்கரா காரம், தோலுக்கு அருகு வேம்பு, நரம்பிற்கு அமுக்குரான், நாசிக்கு நொச்சி தும்பை, உரத்துக்கு முருங்கைப்பூ, ஊதலுக்கு நீர்முள்ளி, முகத்திற்கு சந்தன நெய், சந்தன எண்ணெய்ங்கிறது தான் சந்தன நெய், மூட்டுக்கு முடக்கருத்தான், முகத்துக்கு சந்தன நெய், மூட்டுக்கு முடக்கருத்தான், அகத்திற்கு மருதம்பட்டை, அம்மைக்கு வேம்பு மஞ்சள், உடலுக்கு எள் எண்ணெய், நல்லெண்ணெய்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். உடலுக்கு எள் எண்ணெய், உணர்ச்சிக்கு நிலப்பனை, குடலுக்கு ஆமணக்கு, விளக்கெண்ணெய் சொல்றோமே அது, குடலுக்கு ஆமணக்கு, கொழுப்பு எதிர்க்க வெண்பூண்டு, கருப்பைக்கு அசோகுபட்டை, களைப்பிற்கு சீந்தில் உப்பு என்ற ஒரு வகை, கருப்பைக்கு அசோகுபட்டை, களைப்பிற்கு சீந்தில் உப்பு, குருதிக்கு அத்திப்பழம். இப்ப எத்தனையோ அயன் டானிக், அதாவது இரும்பு சத்தை கொடுக்கிறது அப்படின்னு எத்தனையோ வந்திருக்கு ஆங்கில மருத்துவத்துல. ஆனா அங்க இயற்கையா அத்திப்பழம் சாப்பிட்டாலே ரத்தம் ஊறும்னு சொல்லுவாங்க. கருப்பைக்கு அசோகுபட்டை, களைப்பிற்கு சீந்தில் உப்பு, குருதிக்கு அத்திப்பழம், குரலுக்கு தேன் மிளகு, விந்திற்கு ஓரிதழ் தாமரை, வெள்ளைக்கு கற்றாழை, சிந்தைக்கு தாமரைப்பூ, சிறுநீர் கல்லுக்கு சிறுகண் பீழை, கக்குவானுக்கு வசம்புத்தூள், காய்ச்சலுக்கு நிலவேம்பு, விக்கலுக்கு மயில் இறகு, வாய்ப்புண்ணிற்கு மணத்தக்காளி, நீர்க்கோவைக்கு சுக்கு மிளகு நீர், நீரிழிவிற்கு ஆவாரை குடிநீர், வேர்க்குருவுக்கு பனை நுங்கு நீர், வெட்டைக்கு சிறு செருப்படை, தீப்புண்ணா குங்கிலிய வெண்ணெய், சீழ்காதுக்கு நிலவேம்பு, நாப்புண்ணிற்கு திரிபலாவேலன், நஞ்சு எதிர்க்க அவரி எட்டி, அவரியும் எட்டியும் பயங்கர கசப்பா இருக்கும், அதை கரைச்சு கொடுத்தா வாந்தி வந்துடும், அதுல நஞ்செல்லாம் வெளியில வந்துடும் அப்படிங்கிறது அவங்களோட இது. தீப்புண்ணா குங்கிலிய வெண்ணெய், சீழ்காதுக்கு நிலவேம்பு, நாப்புண்ணிற்கு திரிபலா வேலன், நஞ்சு எதிர்க்க அவரி எட்டி, குருதி கழிச்சலுக்கு துத்தி தேற்றான், அது ஒரு புல்லு, குருதி கக்கலுக்கு இம்பூரல் வேர், பெரும்பாட்டிற்கு அத்தி நாவல், பெருவயிறுக்கு மூக்கிரட்டை, கக்கலுக்கு எலுமிச்சை ஏலம், கழிச்சலுக்கு தயிர் சுண்டை, அக்கைக்கு வெண்பூசணி, ஆண்மைக்கு பூனைக்காலி, வெண்படைக்கு பூ அரசு, கார்போகி விதை நோயா கழற்சி விதை, புண் படைக்கு புங்கன் சீமை அகத்தி, புழு குடலுக்கு வாய் விளங்காமணக்கு, கால் வெடிப்பா மருதாணி கிளிஞ்சல்ங்கிறது இந்த சுண்ணாம்பு சத்து உண்டான ஒரு சிப்பி, கால் வெடிப்பா மருதாணி கிளிஞ்சல், கரும்படையா வெட்பாலை சிரட்டை, கால் சொறிக்கு வெங்கார பனி நீர், கானாக்கடிக்கு குப்பமேனி உப்பே, உடல் பெருக்க உளுந்து எள்ளு, உளம் மயக்க கஞ்சா கள்ளு, உடல் இழைக்க தேன் கொள்ளு, உடல் மறக்க இலக்க நெய்யே, அருந்தமிழர் வாழ்வியலில் அன்றாடம் சிறு பிணிக்கும் அருமருந்தாய் வழங்கியதை அறிந்தவரை உரைத்தேன் நான். நன்றி, வணக்கம். இந்த தொகுப்பை கட்டாயம் குழுவில பகிர்ந்துமாறு நான் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பவே பகிர்ந்துடுறேம்மா, நிச்சயமா. ஆனா இதுல சில கேள்விகள் வருது. அந்த ரீட் ஃபோர் தளத்துல இதுல நம்பிக்கை இல்லாதவங்களோட ஒரு பேச்சுகள் வரதேன்னு கொஞ்சம் கவலையா இருக்கு. பட் உங்களுக்கு நான் தனியா உங்களுடைய சுவரில் அனுப்பி விடுகிறேன். வேற யாருக்கும் வேணும்னா சொல்லுங்க. நூல் பெயரும் இன்னொரு தடவை சொல்றீங்களா? எதுமா? இந்த நூலுடைய பெயர்? நூலோட பெயரா? நூலோட பெயர் பழந்தமிழர் மருத்துவம்னு, அது நான் இதுல இருந்துதான், வலைதளத்துல இருந்துதான் எடுத்தேன். அருந்தமிழ் மருத்துவம் 500.
அருந்தமிழ் மருத்துவம் 500. அந்த பாடலை பகிர்ந்தவர் வந்து சித்த மருத்துவர் பாக்கம் தமிழன் என்னும் ஒரு மருத்துவர். நன்றி நன்றிமா. பாக்கம் தமிழன். இத உங்களோட ஆங்கிலத்துக்கு மன்னிக்கவும், உங்களோட இண்டிவிஜுவல் வார்ல ஷேர் பண்ணிடுறேன். நன்றி நன்றி நன்றி. நீலி நெல்லி வந்து முடி வளர்றதுக்கா? நீலி பிரிங்காதி நெல்லி இரண்டும். ஆமா, நீங்க தலைய தடவட உடனே நானும் இங்க தடவிட்டு தான் இருந்தேன் மணி ஐயா. தம்பி மணி அவர்கள் தலைய தடவினதை நான் பார்த்தேன். நீலி பிரிங்காதி தைலம்னு உண்டு. அதே மாதிரி கரிசலாங்கண்ணி தைலமும் முடி வளரும்னு சொல்லுவாங்க. இல்ல கடையில் கிடைக்கிறதெல்லாம் வந்து அப்படி ஒண்ணும் வளர்ச்சி கொடுக்கலங்கம்மா, நம்மளேதான் காய்ச்சணும். அததான் சொல்ல வந்தேன். ஏன்னா மற்ற ரசாயனங்கள் கலக்காம வீட்டிலேயே அதை தயார் செஞ்சா ரொம்ப அருமையா இருக்கும். அது வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு முறையும் இருக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ கூட, ஆமா, செம்பருத்தி பூ, கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூ, கரிசலாங்கண்ணி, நீலி பிரிங்காதி, அப்புறம் அந்த ஆமணக்கு விதையை இடிச்சு அதெல்லாம் சேர்த்து ஒரு என்னமோ ஒரு குறிப்பிட்ட சூட்டுல அதை காய்ச்சி வடிகட்டி இறக்கணும். அந்த கீழே உண்டான கசண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வடிகட்டின அப்புறம் அதை நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு நாள் தலையில நல்லா தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊறின பிறகு ஸ்நானம் செய்ய வேண்டும். இந்த கரிசாலையும் சேர்த்து செய்யக்கூடிய எண்ணெய் விவரங்கள் வந்து சித்த மருத்துவர் ஜெயகல்பனா அப்படின்றவங்க நல்ல அழகான முறையில விளக்கியிருக்காங்க, வலைதளத்துல இருக்கிறது. அது நீங்க ஒரு தடவை பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு எத்தனையோ இருந்தது, விமானம் வரைக்கும் நம்ம தமிழர்கள் ஓட்டினதாக சாட்சிகள் இருக்கின்றன. அது வந்து முந்தியெல்லாம் அந்த சொல்லுவாங்க இல்லையா, கர்ண பரம்பரைன்னு சொல்லி சொல்லி அவங்கவுங்க அடுத்தடுத்த தன்னுடைய சிஷ்யர்களுக்கு மட்டும் சொல்லி சொல்லி வந்தது. இதெல்லாம் அப்போ எழுதி வைக்கல, எழுதி வச்சிருந்தாங்கன்னா இன்னும் உபயோகமா இருக்கு. இல்ல உண்மையாலுமே அறிவு கூர்மையா இருக்கிறவங்களுக்கு முடி கொட்டிடும். அது ஏத்துக்கவே முடியாது, ஏத்துக்கவே முடியாது. அதுதான் உண்மை. மணியை பொறுத்தவரையும் அதுதான் உண்மை. அது என்ன தைலம் தேய்ச்சிருந்தாலும் அறிவு கூர்மையா இருக்கிறவங்களுக்கு வளர்றது கொஞ்சம். ஒருத்தருடைய ஆன்மாவுடைய பலத்தையே குறிப்பது வந்து சிகையனுடைய பலம்னு தான் சொல்றாங்க. ஏன் ஜடாமுடி வளர்த்தாங்க அப்படின்னா அந்த உடலில் இருக்கிற எனர்ஜி வந்து வெளியில போகாம கட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து ரொம்ப விசேஷமானது. அதனாலதான் வந்து தலைமுடிக்கு இவ்வளவு நம்ம கவலைப்படுறோம். உண்மைதான். நன்றி உங்களுடைய பங்களிப்புக்கு. அகமதாபாத்திலிருந்து கீதா முத்துசுவாமி அவர்களே, தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பை நல்குங்கள். அடுத்ததாக நம்முடைய வினய் தீர்த்தான் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் நம்மிடையே இணைந்து அவருடைய பங்களிப்பை நல்க இருக்கிறார். அவரை வருக வருகவென்று வரவேற்கிறேன். மேடை உங்களுடையது ஐயா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. இந்த அருமையான தளத்துல இணைந்திருக்கிற இனிய நண்பர்கள் தம்பி திரு மணிலாட்சி அப்பன், அம்மையார் சாந்தா அம்மையார், கீதா அம்மையார், நமது அகஸ்தியா அவர்கள், லாவண்யா மணிமுத்து அவர்கள், திருமதி உமா அவர்கள், திரு சுந்தரம் அவர்கள், திரு ஐயா மாரிமுத்து அவர்கள் மற்றும் அனைவரையும் வழங்குறேன். இன்னைக்கு நான் கேட்கிறேன், எப்பாவது நடுவில் இப்ப பங்களிக்கலையே தவிர இதுல இணைஞ்சு நடுவில் கேட்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல தொடர்ந்து நல்ல கருத்துக்களை இங்க பதிவு பண்றீங்க. அதனால அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தும் பாராட்டும். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நூலே, தமிழ் விடு தூது, தூது இலக்கியம். அது 96 சிற்றிலக்கியத்துல ஒன்று. அதுல மிகச்சிறந்த தூதாக இந்த தமிழ் விடு தூதர் சொல்றாங்க. தூதுக்கு இலக்கணமே சொல்றாங்க. எதையெல்லாம் வண்டு முதல் அன்னம் வரை அப்படிலாம். அந்த காலத்துல மயில தூது விட்டாங்க, இன்னைக்கு இமெயில் தூது, இத்தனையோ தூதுகள். இதுகள்ல
இது 2 கன்னின்னு சொல்றாங்க. 266 கன்னி ஆக கிட்டத்தட்ட 500 வரிகள் தான் இது. ரொம்ப அழகு தமிழ்ல. அதாவது சைவத்தினுடைய உச்சத்தையும் அது சொல்லுது, தமிழருடைய உச்சத்தையும் சொல்லுது. அதாவது தூது இலக்கியத்துக்கு இதெல்லாம் இலக்கணம்னா வள்ளுவர் தான் எடுத்துக்கணும். அவர் சொல்றாரு, தூதுரைப்பாருக்கு 3 வேணுங்கிறார். அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மைங்கிறாரு. அன்பு 2 பேர் பக்கத்துலயும் இருக்கணுமா. யார் 2 பேர் பக்கத்துல, யாரு அந்த தூது யாருக்கு போறான், யாருடையக்காக போறான், அது அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். தொகைச்சொல்லி தூவாத நீக்கி நகைச்சொல்லி நன்மை பயப்பதாம் தூதுங்கிறாரு. தொகுத்து சொல்லணுமா, சுருக்கமாகவும் சொல்லணுமா, புரியணும்ல. அப்ப வேண்டாதது நீக்கணுமா, நன்மை பயக்கணுமா, மகிழ்ச்சி அடையணுமா, இவ்வளவு சொல்றாரு. அப்ப இங்க தமிழ் விடுத்துதுல தூது இலக்கியம் தனியா பெருசா பேசலாம். இதுல ஒரு பெண்ணு சோமசுந்தர கடவுள் பால ஒரு காதல் கொள்கிறாள். அன்னத்தை எல்லாத்தையும் தூது ஏன் விடலைன்னு சொல்றான். தமிழே உன்னை ஏன் தூது விடுகிறேன் அப்படின்னு சொல்ற பகுதி ரொம்ப நல்லா இருக்கு. தமிழுடைய பெருமையை, சைவத்தினுடைய பெருமையை ரொம்ப சிறப்பான நூல். எல்லாரும் படிச்சு பாருங்க, நல்லது. இதுல எப்படி இருக்காங்களா, எல்லாமே தமிழுடைய பெருமை தான். இங்க சிவனை சொன்னாலும் சரி, தமிழால சிவன் என்னெல்லாம் செய்தான்னு சொல்றாங்க. அதாவது முதலை உண்ட பையனை பிள்ளைய சம்பந்தர் பாடி அத கொண்டாடுறார், வெளிக்கொடுக்கிறார். எலும்பா போன பூம்பாவைய தமிழ்ல பாடி அழகிய பெண்ணாக அவள் வருகிறாள். அதாவது ஆழ்வாருடைய ஒரு சீடன் கணிக்கண்ணன் போகின்றான், நானும் போனேன்னு அவன் பின்னாடி போயிட்டாராம் பெருமாள். கணிக்கண்ணன் போக்கொழிந்தான், நான் திரும்பி வந்துடுறேன்னு வந்தாராம். அப்ப இந்த தமிழ் இரவிடை பறவைபால் ஏவியது எம்மொழின்னு கேக்குறாங்க. ராத்திரியில பறவைகிட்ட தூது போனாராம் சிவன். எதனால? எல்லாமே தமிழ் ஒன்னாலதானேன்னு அவர் சொல்றார். அப்ப எதையெல்லாம் தூது விடலையா, எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாளா, ஒவ்வொன்னா தூது விடலாமே ஏன்னு. அன்னந்தனை விடுப்பேன், அன்னத்தை விடுப்பேன். ஆனா அண்ணன் இவ்வளவு நாளா இன்னும் சிவபெருமானுடைய முடிய பார்க்கல. அது மேல போச்சு, பொய் சொன்னிச்சு, அதனால அன்னத்தை தூது விட மாட்டேங்கிறா. அடுத்தது இன்னம் தான் கண்டு அறியாது என்பர், அன்னம் இன்னும் உச்சியை காணல, அதனால அவரை போய் சோமசுந்தர கடவுள் அது காணாதுங்கிற. ரெண்டாவது, ஓர் வண்டை அனுப்பின் அவர் காமம் செப்பாது கண்டது மொழிமோன்னு சொன்னார்னா எனக்கு தகிச்சு போயிருமா. அவர் கொங்குதேர் வாழ்க்கையில திருவிளையாடல் எல்லாரும் பார்த்திருப்பிய, நீ நினைச்சதை சொல்லாம உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த வண்டு தகைச்சு போகும். அதனால வண்டை அனுப்பல. மான அனுப்பலாமா? மான அனுப்புனா அவர் புலித்தோல் ஆட போட்டிருக்காரு, அது பயந்து ஓடிடும். அதாவது சைவத்தையும் தமிழையும் சேர்த்து சேர்த்து இந்த நூல் பேசுதுன்னு சொல்ல வரேன். இதுல கோகிலத்தை குயில் அனுப்பலாமா? ஆனா அவர்கிட்ட வலியன் கரிச்சான் குஞ்சுன்னு வலியன் பறவை அவர்கிட்ட இருக்கான். அந்த பறவை இந்த குயிலுக்கு ஒரு எதிர் இனமா, குயில் பயந்துருமா. சரி, என் மனசு அனுப்பலாம். மனதை அனுப்பலாம், என்ன வேணுமா? மனசு அவரோடைய போய் உட்கார்ந்துகின்றமா, மனதாலும் அவரை கண்டுபிடிக்க முடியாதா. அதனால தமிழே உன்னை அனுப்புறேன் அப்படின்னு தமிழ் அனுப்புறான். அதே மாதிரி அந்த இது போற போதெல்லாம் அதுல இருக்க சுவைகளே எல்லாம் சொல்றான். எத்தனை சுவை இருக்கிறது, 9 சுவை. அறுசுவை தான் நம்ம சொல்லுவோம், ஆனா தமிழ்ல 9 சுவை இருக்குங்கிறான். அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், இவ்வளவு இருக்கா. நடுவு நிலைமை, உருத்திரம், இத்தனை இருக்கு. நடுவு நிலைமை இருக்கு தமிழ்ல. பால் முப்பால் சொல்றான், அங்கே 5 இருக்கான் தமிழ்ல. அறம்பொருள் இன்பம் ஆண்பால் பெண்பால். நான் ரொம்ப யோசிச்சேன், என்னடா ஆண்பால் பெண்பாலை இவ்வளவு சொல்றாங்க. மற்ற மொழியில எல்லாம் என்னவா,
ஆண்பாலு பெண்பாலு, குறிச்சின்னு சொன்னா அது பெண்பால். ஹிந்தியில எல்லாம் அகிரணைக்கும் பெண்பால் இருக்கு. ஆனால் இங்கே எது அகிரணை உயர்ந்த அந்த பால் வகுப்பு ரொம்ப சிறப்பாக ஐம்பால் இருக்கான். இன்னும் ஒன்றை சொல்லி இதை முடிக்கிறேன். அது எப்படியெல்லாம் அவ வேகிறா அந்த, அதாவது திருக்குறள்ல பிரிவும் பிரிவு நிமித்தமும் வரும் தொல்காப்பியத்துல எல்லாம். இந்த பிரிவையும் அதாவது புலவியையும் கூடலும் ஊடலும் அதெல்லாம் சொல்லும். இங்கே அவ தூது விடுற போது இவளுடைய நிலைமை என்னன்னு சொல்றான். என்னவா அவன் நிலைமை? அவர் என்ன சமணரிட்ட நஞ்சை அமுதாக்கினாய், என் உணவு விஷமா இருக்கா, அதை அமுதாக்க மாட்டியா? அப்பருடைய வாழ்வில் சமணரிட்டது. தீயில் இருந்த போது வேகாது இருந்தது பதிக ஓலைகள்லாம், என் மனசு வேகுதே, எனக்கு காப்பாற்ற மாட்டியா அப்படின்னா இவளை அவட்ட போய் அவட்ட சொல்லுங்கிறா. அப்புறம் கடலில் மூழ்காது காத்தாய், நான் காமக்கடலை நீந்த முடியாமல் இருக்கிறேனே, என்னை காக்க மாட்டியா? தமிழ்கிட்ட இது பூரா கேட்கிறா. பூம்பாவை எழுப்பி நான் சொன்னேன், தமிழ் பெருமையெல்லாம் கூறி அவர் தூது விடுறா. பாண்டியனின் வெப்பு நோயை தீர்த்தாயே ஞானசம்பந்தருடைய இதுல, எனக்கு இப்ப அவனோட சேராதனால உடம்பெல்லாம் கொப்பளமா மாறுதே, வெப்பமா இருக்கு, அதை தீர்க்க மாட்டாயான்னு கேட்கிறாங்க. போற போது என்னென்னலாம் செய்யாதேன்னு சொல்லிவிடுறா. எதெல்லாம் செய்யன்னு சொன்னவ, எனக்கு மாலை வாங்கி வான்னு சொன்னவ, தமிழ என்ன பண்ணுவாங்கலாம், கற்பார் பொருள்கானார், படிக்கிறவன் பொருளை காண மாட்டேங்கிறான், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் அப்படின்னு நமக்கு சிவபுராணம் சொல்லி தருது. திருவாசகம் சொல்லுது, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லணும். இவர் என்ன சொல்றாரு? கற்பார் பொருள் காணார், காசு பணம் காணின் உன்னை விற்பாராம். இன்னைக்கு பூரா தமிழ வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ற, அன்னைக்கு சொல்றாரு 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, காசு பணம் காணின் உன்னை விற்பார். வாய வாடகைக்கு விடுறான்னு சொல்றாங்கல்ல, எத்தனை பேர் இன்னைக்கு பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் வாழ் நீ மேவாரு, அவங்கிட்ட போயிடாத, உன்னை புடிச்சு வச்சிருக்க. கற்றாரை எழுதிடுவார். ஒழுங்கா படிச்சவனை இவங்க எழுதி நகையாடுவன் கிட்டத்துல போகாத. சொல் பொருள் கேட்டு இன்புறார். ஒருத்த அழகா இங்க சொல்றீங்க, பையன் அருமையா அரசு மகன் சொன்னா, அதை கேட்கிற போது எல்லாரும் கைதட்டி இன்புறீங்க. அப்ப இது மாதிரி அவைய அவர் சேருங்கிறாரு தமிழ. என்ன அவையில சேராதா? சொல் பொருள் கேட்டு இன்புறார், நாய் போல சல்லிடுவாராம். கொலைப்பான நாய் போல சல்லிடுவார். தம் அருகே சாராதே போகாதே, தெள்ளு தமிழ் பாயிரம் முன் சொன்னபடி படியாமல், பாயிரத்தை கூட படிக்க மாட்டானா, ஆனா குளறி 1000 சொல்வார் அண்டாதே. ஒரு வார்த்தை படிக்க ஒரு 10 பாட்டை படிச்சுக்கிறாங்க கம்பராமாயணத்துல. கம்பராமாயணம் முழுவதும் தெரிஞ்ச மாதிரி சொல்றாங்க. அவர் சொல்றாரு, பாயிரமும் முன் சொன்னபடி படியாமல் குளறி 1000 சொல்வார் அவர் பால் சாராதே. அப்புறம் அன்பிலார் இந்திரன் போல் வாழ்ந்தாலும் போகாதே அங்கே புசியாதே, அவங்களோட சேராதேங்கிறாரு. உன்னை சேர்ந்திருந்தவர்கள் மரியாதா தெருக்கடி சேராதேன்னு சொல்றாரு. அப்ப எதை கடைசியில முடிக்கிறாரு, இவ்வளவு அழகா சொல்லி அவனிடம் சோமசுந்தரன் பெருமையெல்லாம் சொல்றாரு, தமிழ் பெருமையெல்லாம் சொல்றாரு. இந்திர லோகத்தின் மேலான திரு ஆலவாய் சுந்தர மீனவன் நின் சொல்படியே வந்து, சுந்தர மீனவன், அவன் மீனவன் மீன்கொடியை உடையவன் வந்து துறவாதே சேர்ந்து சுக ஆனந்தம் நல்க, எனக்கு சுக ஆனந்தம் நல்க, மறவாதே தூது சொல்லி வா. மறக்காம போய் தூது சொல்லிட்டு வாங்கிறாரு. தூது இலக்கியம் நல்ல, நீங்க ஓரளவு இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சம் நிறைய படிச்சுட்டீங்க. கலிங்கத்து பரணி இன்னைக்கு சொல்லியிருக்கேன் நான், இதுல இருக்கு கலிங்கத்து பரணியில எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. நான் அதுக்கப்புறம் இந்த தமிழ் விட்டு தூது ஒரு இதுல வாய்ப்பு ஏற்படுத்திக்கிட்டு சொன்னேன். அது மாதிரி உங்களை எல்லாம் வணங்குறேன். இது மாதிரி எளிய இலக்கியங்கள் நீங்க ஓரளவு திருக்குறள் எல்லாம் நிறைய படிக்கிறீங்க.
இதுகளை படிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். அவங்களுக்கு அந்த தமிழுடைய சுவை காண உதவும்னு கேட்டுக்கிட்டு உடையெல்லாம் மீண்டும் வணங்கி வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். அருமையான தளத்தை அழகா உருவங்கிற நமது மணிநாச்சியப்பன் சங்கர் இன்னைக்கு வரல, மற்ற ஒவ்வொருவரையும் வணங்குறேன். நன்றி. நன்றி ஐயா, உங்களுடைய மங்களுக்கு நன்றி. நினைத்திருத்தான் ஐயா, வணக்கம். நீங்க இவ்வளவு நாள் வந்து பார்த்துட்டு போவீங்க, ஆனா இன்னைக்கு நல்லா அருமையா பேசுனீங்க, நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அருமை அருமை. 3-4 பேர் போட்டிருந்தாங்க, சரியா நானும் 5ன்னு என் பேரை போட்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி சார், நீங்க வந்தது அருமை, அருமையான உரை. நன்றி நன்றி. அடுத்தது நம்மிடையே அகத்யா திவ்யா அவர்களை வரவேற்கிறேன். மேடை உங்களுடையது. வாழ்த்துக்கள். நன்றி திரு மணி அவர்களே. ஐயா பேசினதுக்கு அப்புறமா தமிழும் அந்த தொன்மையும் இந்த மேடையிலே நான் பேசலாமா என்ற ஐயமே எனக்கு எழுந்து விட்டது. அப்படி ஏதோ எங்க பள்ளி பருவத்திலே இருந்த புலவர்கள் கதைத்தது போலவே இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா, மீண்டும் எங்களுக்கு அந்த நினைவை ஊட்டியதற்கு. தமிழின்பால் பிறந்த அன்பால் இணைந்த நட்பால் இணைவிக்கும் மணியார் அவர்களுக்கும் சுவாமிமலை சங்கர் கணேஷ் அவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியும் வணக்கம். 49வது அமர்வு இதில் பங்கு கொள்வதற்கு எனக்கு மிக மகிழ்ச்சி அளிக்கின்றது. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது தமிழாக்கம். எதனுடைய தமிழாக்கம் என்றால் நிர்வாண சதகம் என்று ஆதிசங்கராச்சாரியர் அவர்கள் இயற்றிய நிர்வாண சதகம். இது சமஸ்கிருதத்திலே இருந்தாலும் கூட நிறைய சொல்லாடல் எல்லாமே தமிழிலிருந்து போனதை போலதான் நான் உணர்கின்றேன். தமிழ் எல்லா மொழிக்கும் மூத்த மொழி அல்லவா? இந்த பாடலை பற்றி பேசுவதற்கு முன்னால் அவருடைய சிறு குறிப்பை பற்றி இங்கே வழங்க இருக்கின்றேன். 8வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மெய்ஞானியார் ஆக இருக்கிறார். கேரள மாநிலத்திலே காலடி என்ற இடத்திலே பிறந்தவர். ஆரியாம்பாள் மற்றும் சிவகுரு என்பவர் இவருடைய பெற்றோர் ஆவர். 8 வயதிலேயே இவருக்கு ஞானத்தை தேடி போக வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தின் காரணத்தினால் இவர் நடை பயணமாக 2000 கிலோமீட்டர்கள் நடை பயணத்திலே காலடியிலிருந்து கிளம்பி சென்று நர்மதை நதிக்கரையை அடைகின்றார். அங்கே அவருக்கு தீட்சை அளிக்கக்கூடிய வருங்கால குரு ஒருவரை சந்திக்கிறார். அவருடைய குருமாருடைய பெயர் கோவிந்த பகவத் பாதர். இவர் அவரை காணும் பொழுது நீ யார் என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். ரமண மகரிஷி நம்மிலேயே கூறியது போல நான் யார் என்கின்ற விசாரத்தை கேட்பதை போலவே அதற்கு விடையாக இந்த பாடலை இவர் பாடியதாக குறிப்பு உண்டு. 6 வர்சஸ் என்று ஆங்கிலத்தை அழைக்கின்றோம். 6 பத்திகளை கொண்ட ஒரு பாடலாக இது காணப்படுகின்றது. இவர் வாழ்ந்த காலமானது 32 வயது வரை மட்டுமே அவர் வாழ்ந்தார். சிவபெருமானே ஒரு அவதாரம் எடுத்து வந்ததாகவும் கருதுகிறார்கள். இவரை பற்றி பேசும் பொழுது இவர் 8 வயதிலிருந்து 12 வயது வரை அவருடைய குருமாரிடம் பயின்று கொண்டு 12 வயதிலிருந்து 16 வயது வரை மட்டுமே எழுதியிருக்கிறார். என்னவெல்லாம் எழுதியிருக்கிறார் என்றால் பல்வேறு வகையான நூல்களை இயற்றியிருக்கிறார். 72 பக்தி பாடல்களையும் தியானம் செய்யக்கூடிய பாடல்களையும் எழுதியிருக்கிறார். அதே போல பல்வேறு விதமான வேதங்களை பற்றிய உபன்யாசங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் இவர் எழுதியிருக்கிறார் என்று கூறுகிறார்கள். அவற்றிலும் இவர் எழுதிய நூல்களானது சௌந்தரிய லகரி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். மேலும் சிவானந்த லகரி, நிர்வாண சதகம், மனிஷ பஞ்சகம், விவேக சூடாமணி, ஆத்ம போதம், வாக்கிய புரோதி, உபதேச சகாசிஸ் என்று இவருடைய நூல்கள் அனைத்தையும் வகுக்கிறார்கள். இவருடைய தத்துவம் என்னவென்று பார்த்தோமே ஆனால் இந்த பரமும் இந்த மனித உயிரும் வெவ்வேறு அல்ல, இரண்டும் ஒன்றேதான் என்கின்ற நான் துவைலிசம் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள். துவைத்தம் என்றும் வழங்குகிறார்கள். அதை எதிர்த்து அத்வைத்தம், துவைத்தம், இரண்டும் மற்ற ஒரு நிலையில் தான் நாம் இந்த உயிர் சக்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உயிர் சக்தியானது இறைவனை அன்றி வேறொன்றும் இல்லை, இது இரண்டிற்கும் பாகுபாடு இல்லை என்று இதை அத்வைதம் என்று துவைத்தம் என்று இதை அழைக்கிறார்கள். என்றால்
அல்லது துவைத்தம் அல்லாதது என்று தமிழிலே நாம் பொருள் கொள்ளலாம். சரி, இந்த பாடலில் அப்படி என்ன கதைத்திருக்கிறார் என்று பார்த்தால், எவை எவையெல்லாம் நாம் இந்த வாழ்க்கையில் வாழும் பொழுது நம்முடன் நாம் அடையாளப்படுத்திக் கொள்கின்றோமோ அந்த எந்த அடையாளமும் நான் இல்லை, நான் சிவமே மயமான ஆனந்தமே மயமான சித்தம் என்பது உள்ளிருக்கக்கூடிய இந்த இறைவனுடைய இருப்பினை அவர் சித்தம் என்று கூறுகிறார். அந்த சித்தமானது ஆனந்தமயமாய் இருக்கக்கூடிய உள்ளிருப்பே நான் என்று அவர் வரையறுக்கிறார். நான் என்ற வார்த்தையும் அவர் இங்கே பிரயோகப்படுத்தவில்லை. அகம் அகம் என்றே அவர் கூறுகின்றார். அகம் என்றால் உள்ளிருக்கக்கூடிய இறை வஸ்து அல்லது நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் என்றே நாம் கூறலாம். சரி, பாடலை நாம் சற்றே உன்னிப்பாக கவனிக்கலாம். மனோபுத்யஹங்கார சித்தானி நாஹம் ந ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே ந ச கிராண நேத்ரே ந ச வ்யோம பூமிர் ந தேஜோ ந வாயுः சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம். இந்த முதல் பதிகத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் மனமல்ல, மனமல்ல, புத்தி அல்ல, அகங்காரம் என்று அழைக்கக்கூடிய ஈகோ என்று நாம் ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய அகங்காரம் அல்ல, சித்தம் என்று அழைக்கக்கூடிய தமிழிலே சித்தம் என்ற ஒரு சொல்லுக்கு நினைவாற்றல் என்ற ஒரு பொருளும் உண்டு. நான் இந்த நினைவு மட்டுமே அல்ல, சித்தம் மட்டுமே அல்ல, சித்தித்தல் என்றும் சொல்லுவார்கள். தமிழர்களுடைய மருத்துவ முறையும் சித்த முறை என்று நாம் கூறுகின்றோம். ஏனென்றால் அந்த மருத்துவம், அந்த மருந்து நம்முடைய உடலிலே சித்தியாகின்றது என்பதனால் அதை சித்த மருத்துவம் என்றும் அழைக்கிறார்கள். எந்த நோய்க்காக நாம் அதை உட்கொள்கின்றோமோ அதை தீர்க்க வல்லது என்பதையும் சித்தம் என்ற சொல் இங்கே பொருள் கொள்ளலாம். ஆக இந்த உயிர் கொண்ட நோயானது பிறவி, அதை கூட நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இந்த சித்தமாகவும் நா அகம், நா என்றாலும் சமஸ்கிருதத்திலே தமிழை எப்படி ஆ என்ற சொல்லி நாம் சேர்த்து எதிர்மறையான விஷயத்தை நாம் கூறுகின்றோமோ அதே போல சமஸ்கிருதத்திலே நா என்று அழைத்தால் ஹிந்தியிலும் அதே போலதான் வழங்குகிறார்கள். நா அகம், இந்த உள்ளிருக்கக்கூடியது இந்த மனம் அல்ல. நா அகம் என்றால் இந்த உள்ளிருக்கக்கூடிய வஸ்து என்பது மனமல்ல, புத்தி அல்ல, அகங்காரம் அல்ல, இந்த சித்தம் என்று சொல்லக்கூடிய பொருளும் அல்ல. வேறு என்னெல்லாம் இல்லை என்று வரிசையாக கூறுகின்றார். நச்ரோத்ர ஜிக்வே, ஜிக்வே என்றால் நாவு என்று பொருள். சக்ரான நேத்ரே, கிரானம் என்றால் இந்த நுகரக்கூடிய மூக்கு, நாசி என்று பொருள். நேத்ரே என்றால் கண்கள் என்று பொருள். நான் இந்த ஐம்பூதங்களை நுகரக்கூடிய இந்த 5 உறுப்புகளும் அல்ல என்று அவர் வழங்குகிறார். பின்பு வேறு என்னவெல்லாம் இல்லை. நச்ச வியோம பூமி, அதாவது வியோமம் என்றால் இந்த அண்ட பிரபஞ்சத்தை, இந்த வெட்ட வெளியை அல்லது ஸ்பேஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய எத்திரிக் ஸ்பேஸ் என்றும் கூறுவார்கள். இந்த ஆன்மாவானது இருக்கக்கூடிய வெட்ட வெளி, அந்த வெட்ட வெளியும் நான் இல்லை. நான் பூமி, நான் பூமியும் அல்ல. நான் தேஜோ ந வாயு, தேஜோ என்றால் ஒளி என்று பொருள். இன்னும் தெலுங்கு மொழியிலே தேஜோ, தேஜஸ்வி என்றெல்லாம் பெயர்களை வைக்கின்றார்கள். தேஜம் என்றால் தேஜஸ் என்றும் நாம் தமிழை கூறுகின்றோம், பிற மொழியிலும் நாம் அதை அழைக்கின்றோம். ஒளிமயமானது என்ற பொருள், அந்த ஒளியும் அல்ல. வாயுகு என்றால் இந்த வாயுவான காற்றும் அல்ல. நான் இந்த விஷயங்களும் அல்ல. இந்த வெட்டவெளி இல்லை, இந்த பூமி இல்லை, இந்த ஒளி இல்லை, இந்த வாயுவும் இல்லை. சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம் என்கிறார். அந்த சித்தத்திலே இருக்கக்கூடிய ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய சிவமாகவே நான் உள்ளே இருக்கிறேன், உள்ளே இருக்கிறேன் என்று அவர் வழங்குகிறார். மனோபுத்யஹங்கார சித்தானி நாஹம் ந ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே ந ச கிராண நேத்ரே ந ச வ்யோம பூமிர் ந தேஜோ ந வாயுः சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம். இவை எதுவும் நான் அல்ல, என்னுடைய அடையாளங்களில் இவை எதுவுமே இல்லை என்று வழங்குகிறார். அடுத்த பதிகத்திலே நம்முடைய உடல் இயங்குவதற்கு தேவையான வாயு மற்றும் உயிர் சக்தி, இவையும் நான் அல்ல. இந்த உடலில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் என்று நாம் அழைக்கின்றோம் அல்லவா, இந்த உயிர் சக்தியானது உணவை உட்கொண்டு 7 விதமான தாதுக்களாக மாறுகின்றது. அவையும் வரிசையைப்படுத்தி சொல்கின்றார். இந்த பாடலானதை எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த உடற்கூறினுடைய அமைப்பையும் ஒருவரால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த பாடல் என்ன எப்படி போகிறது என்றால், நச்சப்ராண சங்கியோ ந வை பஞ்ச வாயுஹு ந வா சப்த தாதுர் ந வா பஞ்ச கோஷஹ ந வாக்பாணி பாதம் ந சோபாஸ்த பாயு சிதானந்த ரூபா
சிவோகம் சிவோகம். நாச்ச பிராண சங்கியம். நாட் என்றால் மறுபடியும் இல்லை என்று, எது இல்லை என்றை உரைக்கிறார். சா என்றால் ஆங்கிலத்திலே அண்டு என்று நாம் கூறலாம், அல்லது தமிழிலே மற்றும், இது மற்றும், இது மற்றும் நான் இல்லை என்று அவர் தொடர் சங்கிலியாக எல்லாவற்றையும் மறுக்கிறார், நான் இவையெல்லாம் இல்லை என்று. வைட்டல் எனர்ஜி என்று அழைக்கக்கூடிய பிராணன், இந்த உயிர் சக்தியை பிராணன் என்று நாம் அழைக்கின்றோம். நான் அந்த பிராணன் இல்லை என்று உரைக்கிறார். வேறு நாவை பஞ்ச வாயு, நம்முடைய உடலுக்கு தேவையான அல்லது நம்முடைய உடல் இயக்கத்திற்கு தேவையான தச வாயுக்கள் இருப்பதாக தமிழ் மருத்துவமும் ஆயுர்வேதமும் வழங்குகின்றது. அவை யாவை என்றால் பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், கிரிகரணா, பூர்ணா, தேவதத்தா, நாகா மற்றும் தனஞ்சயா. இந்த தச வாயுக்களால் இருக்கக்கூடிய இயக்கத்தினால் மட்டுமே நம்முடைய உயிர் சக்தியானது உயிர் இருக்கும் பொழுதும் சரி, உயிர் விட்ட பிறகும் சரி, தனஞ்சயன் என்கின்ற இந்த நெருப்பை பற்றியும் இந்த வாயுவை பற்றியும் மிகப்பெரிய குறிப்புகள் எல்லா சித்தருடைய பாடல்களையும் நாம் காண முடியும். இந்த வாயுக்களிலே மிகவும் முக்கியமான 5 வாயுக்கள் உள்ளன. பிராணன், அபானன், உதானன், வியானன் மற்றும் சமானன். இந்த 5ம் சமநிலையில் இருந்தால் மட்டுமே நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த பஞ்ச வாயுவும் நான் இல்லை என்று கூறுகிறார். நான் உயிர் சக்தியும் இல்லை, இந்த உயிர் சக்தியை ஏற்கக்கூடிய இந்த பஞ்ச வாயுக்களும் இல்லை என்றே அவர் மறுக்கிறார். நான் வாசப்த தாத்துர், சப்த தாத்துர் 7 விதமான தாதுக்கள். நம்முடைய ஐயா வேதாத்ரி மகரிஷி அவருடைய நூல்களை எடுத்து நீங்கள் படித்தீர்களாலும் மிக எளிமையாக அவர் விளக்கியிருப்பார். இந்த உணவை நாம் உட்கொண்ட பின்பு அது என்னென்னவாக ஒரு 21 நாட்களுக்குள் என்னவாக மாறுகின்றது நம்முடைய உடலிலே என்று பார்த்தோமே ஆனால் இந்த 7 விதமான விஷயங்களைத்தான் அவர் கூறுகிறார். அவை என்ன என்று பார்த்தோமே ஆனால் ரசம் என்று அழைக்கக்கூடிய நிணநீர், லிம்பாட்டிக் லிக்விட் என்று அழைப்பார்கள். இது மிகவும் அவசியமான ஒரு வஸ்து நம்முடைய உடலில். அதே போலவே ரத்தம், ரசம், ரத்தம், மாம்சம், அதாவது நம்முடைய சதை பகுதி, திசு என்று நாம் அழைக்கின்றோமே அல்லவா, அந்த மாம்சம். மேதஸ் என்று அழைக்கிறார்கள், கொழுப்பு, கொலஸ்ட்ரால் என்று ஆங்கிலத்தில் அழைக்கின்றோம். அஸ்தி, அஸ்தியாக கூடிய எலும்பு, எதை எரித்தால், எல்லாவற்றையும் எரித்தால் அஸ்தி ஆகும். ஆனால் கால்சியம் சத்து மிகுந்த நம்முடைய எலும்புகளை நாம் எரிக்கும் பொழுது அது அஸ்தியாக மாறிவிடுகிறது, அந்த எலும்பு பகுதி. மற்றும் மஜ்ஜை, எலும்புக்குள்ளே காணக்கூடிய மஜ்ஜை, போன் மேரோ என்று அழைப்பார்கள், இதுவும். மற்றும் இந்த சுக்கிர விஷயங்கள், அதாவது சுக்லம், சுரோனிதம் என்று அழைக்கக்கூடிய செக்ஷுவல் ஃப்ளூயிட்ஸ், இந்த உடலுக்கு தேவையான அனைத்து 7 தாதுக்களும் நான் இல்லை. நான் வாசப்த தாத்து, இந்த 7 பொருட்களும் நான் இல்லை என்று கூறுகிறார். நான் வா பஞ்ச கோஷகா, 5 கோஷங்கள் உள்ளதாகவும் நம்முடைய யோக மார்க்கத்திலே நம்முடைய உடலானது 5 விதமான கோஷங்களை உடையதாக, அன்னமய கோஷா, மனோமய கோஷா, ஞானமய கோஷா என்று 5 கோஷங்களை நாம், அதாவது இதை லேயர் என்று அழைக்கலாம் ஆங்கிலத்திலே. தமிழிலே என்ன சொல்றது எனக்கு இப்போது விளங்கவில்லை. சக்கரங்கள் அல்ல, லேயர்கள் என்று அழைக்க, அடுக்குகள். நம்முடைய உடலானதும் உயிரானதும் 7 அடுக்குகளிலே உரைகின்றது என்பதை குறிப்பிடுகிறார்கள் யோக மார்க்கத்திலே. அந்த பஞ்ச கோஷங்களும் நான் இல்லை என்று மறுக்கிறார். சரி, வேறு என்ன இல்லை? ந வாக்பாணி பாதம் ந சோபாஸ்த வாயு, அதாவது நம்முடைய உடலுக்கு கூடிய மற்ற எல்லா உறுப்புகளும், நான் வாக்பாணி, நான் என்னுடைய வாயானதும் இல்லை, என்னுடைய காதானதும் இல்லை. நான் சோபாஸ்த வாயு, என்னுடைய கைகள் அல்ல, என்னுடைய கால்கள் அல்ல. நான் என்னவாக இருக்கிறேன் என்றால் சிதானந்த ரூபமாக இருக்கக்கூடிய சிவமாக, ஆனந்தமயமான சிவமாகவே அகத்துள் இருக்கிறேன், அகத்துள் இருக்கிறேன் என்று கூறுகிறார். அடுத்த பாடல், நமே துவேஷராகோ நமே லோபமோகம் நமே வை மதோ நைவ மாத்சர்ய பாவா ந தர்மோ ந சார்த்தோ ந காமோ ந மோக்ஷः சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம். அதாவது துவேஷம் என்றால் அனைவருக்கும் தெரியும், எவர் ஒருவர் மீதோ நாம் வெறுப்பு கொள்வது என்பதுதான் துவேஷம் என்று அழைக்கிறோம். தமிழும் துவேஷம் என்று நாம் கூறுவோம். நாமே துவேஷம், நான் அந்த ஆக்ரோஷம் அல்ல, அந்த வெறுப்பு அல்ல. நான் ராகவ், ராகவ் என்பதை பேஷன் என்று கொள்ளலாம் ஆங்கிலத்திலே, அதாவது வேட்கை, ஆசை, டிசையர் என்று எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நான் வெறுப்பும் அல்ல, அனைத்து மீதும் உள்ள காமம் என்று நாம் அழைக்கலாம், ஆசை என்று நாம் அழைக்கலாம், ராகவும் அல்ல. நான் மேலோப மோகவ்,
அதாவது எனக்குள்ளே கிரீட் என்று அழைக்கக்கூடிய, பேராசை என்று அழைக்கக்கூடிய அந்த விஷயமும் இல்லை. லோபம் மற்றும் மோகம் இவை நான்குமே இல்லை. இவை நான்கையும் நம்முடைய இருக்கக்கூடிய குற்றங்களாகவும் அனைவரும் அழைப்பார்கள். இவை நான்கும் நான் இல்லை. மேவை மதோ நைவ மாத்சரிய பாவக, நான் என்னுடைய கடமையாகவும் நான் என்னை பார்க்கவில்லை. நாமே வை மதோ நைவ என்று அழைக்கும் பொழுது அதை நாம் கடமைகள், நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்று நாம் அழைக்கின்றோம். மாத்சரிய பாவக, அது மட்டுமல்ல, எனக்குள் எந்த விதமான மாச்சரியம் என்று அழைக்கக்கூடிய, ஜெலசி என்று அழைக்கக்கூடிய பொறாமை, என்னுள் பேராசையும் இல்லை, பேராசையாகவும் நான் இல்லை, பொறாமையாகவும் நான் இல்லை என்றும் அவர் வழங்குகிறார். ந தர்மோ ந சார்த்தோ ந காமோ ந மோக்ஷக, நாம் வேதங்களில் படிக்கும் பொழுது சொல்லப்படக்கூடிய 4 விஷயங்கள், தர்மம், அர்த்தம் என்று அழைக்கக்கூடிய வெல்த், அதாவது நாம் சேர்க்கக்கூடிய செல்வ வளம், அதுவும் நான் இல்லை. நான் செய்யக்கூடிய தர்மமும் நான் இல்லை. நான் காமோ, என்னுடைய இச்சைகளும் நான் இல்லை. நான் மோக்ஷகா, மோட்சம் என்பது அனைவருக்குமே தெரிந்தது. இறைவன் அடி சேர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலையும் நான் அல்ல, அந்த ஆசையும் நான் அல்ல. நான் என்னவாக இருக்கிறேன்? சிதானந்தமயமான, ஆனந்தமயமான சிவமாக இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். அடுத்த பாடல் மிகவும் எனக்கு பிடித்த ஒரு பாடல் வரி. ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம் ந மந்த்ரோ ந தீர்த்தம் ந வேதா ந யஜ்ஞா அகம் போஜனம் நைவ போஜ்யம் ந போக்தா சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம். நான் புண்ணியமாக என்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை, என்னை நான் பாவமாகவும் அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. இதை மறுபடியும் நான் ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், பிற மதங்களை பற்றின துவேஷம் எனக்கு இல்லை. இருந்த போதிலும் நான் பாவி என்று பல்வேறு விதமாக மனிதர்களை பாவிகளாக்கி அவர்களுக்கு மோட்சம் அளிப்பதாக நிறைய பேர் தகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி நற்செய்தியாகவே இருக்கும். நான் புண்ணியமும் இல்லை, நான் பாவமும் இல்லை. நான் சௌக்கியம், நான் துக்கம், சௌக்கியமும் இல்லை, துக்கமும் இல்லை. நான் மந்த்ரோ நான் தீர்த்தம், நான் மந்திரங்களிலும் இல்லை, தீர்த்தங்களாகவும் இல்லை, கோவிலை வழங்கக்கூடிய தீர்த்தமாகவும் நான் இல்லை. நான் வேதா நான் யக்ஞா, வேதமாகவும் நான் இல்லை, புரோகிதர்கள் வளர்க்கக்கூடிய யக்ஞமாகவும் யாகமாகவும் நான் இல்லை. அகம் போஜனம் நைவ போஜ்யம் ந போக்தா, நான் என்னவாக இருக்கிறேன் என்று பார்த்தோமே ஆனால் நான் எக்ஸ்பீரியன்ஸ் என்று ஆங்கிலத்தை அழைக்கின்றோம். அதாவது அனுபவம், நான் அனுபவமாகவும் இல்லை, அனுபவத்தை தேடும் ஒரு பொருளாகவும் நான் இல்லை என்று அவர் கூறுகிறார். அதைத்தான் அகம் போஜனம் நைவ போஜ்யம், அதை நான் தேடவும் இல்லை, அனுபவமாகவும் இல்லை, அனுபவத்தை தேடும் ஒரு பொருளாகவும் நான் இல்லை. என்னவாக இருக்கின்றேன்? சித்தமெல்லாம் ஆனந்தமயமான சிவமாக இருக்கிறேன் என்று இந்த பாடல். அடுத்தது, நமே மிருத்யு சங்க நமே ஜாதி பேதஹ பிதானைவ மேனைவ மாதான ஜன்மஹ ந பந்துர் ந மித்ரம் குருர் நைவ சிஷ்யஹ சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம். நமே மிருத்யு என்றால் மரணம், நான் மரணமாக இல்லை. மே ஜாதி பேதகா, ஜாதி பேதங்களும் எனக்கு இல்லை, எனக்கு மரணம் இல்லை, அதற்கான பயமும் இல்லை, ஜாதி பேதமும் இல்லை. பிதா நைவ மேனைவ மாதான ஜன்மகா, எனக்கு பிதாவும் இல்லை, எனக்கு மாதாவும் இல்லை, எனக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை. நான் ஜன்மகா, எனக்கு ஜன்மமும் இல்லை, முன்னாடியே மரணமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நான் ஜன்மமும் இல்லை என்று இங்கே முடித்திருக்கிறார். நான் பந்துர் நம் மித்ரம், எனக்கு பந்துக்கள் என்று எதுவும் இல்லை, ரிலேஷன்ஷிப்ஸ் என்று அழைக்கக்கூடிய பந்துக்கள் இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லை. நாம் மித்ரம் என்றால் ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட் என்று பொருள். மித்ரர் என்றால் நம்முடைய நண்பர் என்று பொருள். நான் நண்பனும் அல்ல, குருவும் அல்ல. குரு நைவ சிஷ்யகா, நான் குருவும் அல்ல, நான் சிஷ்யனும் அல்ல, சிதானந்த ரூபமயமான சிவமாக இருக்கிறேன். நமே மிருத்யு சங்கா நமே ஜாதி பேதஹ பிதானைவ மேனைவ மாதான ஜன்மஹ ந பந்துர் ந மித்ரம் ந குரு நைவ சிஷ்யகா சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம். கடைசியாக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இவர் முழுவதுமாக இவர் இயற்றிய எல்லா பாடல்களும் எல்லா நூல்களுடைய சாரமாகவும் இருப்பது இந்த அத்வைத்த வேதாந்தம் தான். அதனுடைய முடிவாக அகம் நிர்விகல்போ நிராகார ரூபோ, எனக்குள் எந்த விதமான இரட்டை தன்மையும் இல்லை. அகம் நிர்விகல்போ, கல்பம் என்றால் அதாவது ஒரு ஷேப், அதாவது ஃபார்ம் என்று நாம் அழைக்கின்றோம் ஆங்கிலத்திலே, ஒரு ரூபமுடைய அல்லது ஒரு தன்மையை உடைய என்று நாம் அழைக்கலாம், அல்லது ஒரு இமேஜினேட்டிவ் ஃபேண்டசி என்று கூட நாம் ஆங்கிலத்தில் அழைக்கலாம்.
நிர்விகல்பமாக இருக்கிறேன். விகல்பம் என்றால் இந்த பொருள், நிர்விகல்பம் என்றால் அது அற்றதாக, ஒரு கற்பனை தன்மை அற்றதாக நான் இருக்கின்றேன். நிராகார ரூபோ, நிராகார என்றால் உடல் இல்லாத அல்லது ஒரு வடிவம் இல்லாத, கார என்றால் வடிவம், ஷேப்லெஸ், ஃபார்ம்லெஸ். நிராகார ரூபம், உருவம் இல்லாத உருவம் என்று இங்கு அழைக்கின்றார். அதன் பின்பு விபுத் வாட்ச சர்வத்திர சர்வேந்திரியானம், அதாவது இந்த இறைவனுடைய இருப்பு என்பது எப்படி இருக்கிறது என்றால் சர்வத்தையும் வியாபித்திருக்கிறது. அதுதான் சர்வத்திர, அனைத்திலும் இருக்கக்கூடிய, ஆம்னி பிரசன்ட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கலாம் அதை. சர்வத்திர சர்வேந்திரியானம், அனைத்து இந்திரியங்களுக்கு உள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக. விபுத் வாட்ச, அதாவது புகழ்மிக்க, புகழ் பெற்று பாடக்கூடிய அளவு இருக்கக்கூடிய, சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய அந்த இறையாக. சங்கத்துவம், அதாவது நான் எதனுடையும் தொடர்புடையவனாக இல்லை, எதனுடையும் என்னுடைய அட்டாச்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லலாம். தமிழ்ல வந்து பிடிமானம் அல்லது ஒரு பிடிப்பு, அல்லது நம்முடைய பசுபதி என்று இறைவனுக்கு ஏன் அந்த பெயர்னாக்க அந்த பசு பாசம்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்து மேலேயும் பாசம் வச்சிருக்கோம், அதனுடைய அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம், அதனுடைய பிடிப்பை நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுவாகவும் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை என்று கூறுகிறார். அதோடு மட்டுமல்ல சங்கத்தம் நைவ முக்திர்ணமேக, அதாவது நான் இந்த எல்லையற்ற, ரூபமற்ற, நிறங்களற்ற, குணங்களற்ற அந்த ஒரு தத்துவமாக, அந்த ஒரு பொருளாக நான் இருக்கிறேன். அதாவது எப்படி இருக்கிறது என்றால் சிதானந்தமயமாக, அந்த ஆனந்தமயமான சிவரூபமாக நான் உள்ளே இருக்கிறேன், சிவமாக இருக்கிறேன் என்று முடிக்கிறார். அகம் நேர் விகல்போ நிராகார ரூபோ விபுத்வாச்ச சர்வத்ர சர்வேந்திரியானம் நச்ச சங்கதம் நைவ முக்திர்நமேயஹ சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். இப்படியாக இந்த 6 பாடல்களும் இந்த ஒரு பாடலுக்குரிய 6 பத்திகளும் முடிவடைகின்றது. இதனை எவர் ஒருவர் மரணம் செய்கிறாரோ அல்லது தியானிக்கிறாரோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அடையாளங்களையும் தவிர்த்து விட்டு, சிவம் என்பது தட் விச் இஸ் நாட் என்று ஷி வா என்ற இந்த 2 எழுத்துக்கும் உண்மையான பொருள் என்னவென்றால் தட் விச் இஸ் நாட், எதுவற்றதாக இருக்கிறதோ அல்லது எல்லாமுமாக எது இருக்கிறதோ அதுதான் சிவம் என்று அழைக்கிறார். இந்த தத்துவத்தை மிக அழகாக எளிதாக இந்த பாடலிலே அவர் கொடுத்து சேர்ந்திருக்கிறார். இதுகாலம் இதை பொறுமையாக கேட்ட அனைத்து பக்தர்களுக்கும் தமிழ் அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை முடிக்கின்றேன். மிக நேரத்தை எடுத்துக்கொண்டேன், மன்னிக்கவும். நன்றி, வணக்கம். சிறு உபன்யாசம் மாதிரி சொல்லி முடிச்சுட்டீங்க. ரொம்ப எல்லாருமே இன்னைக்கு பேசுறாப்புல ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே கூடமானவர்களையும் எல்லாருமே சிவனை பத்தி பேசுறாப்புல. வினயதீர்த்தான் ஐயா, நீங்க, லாவண்யா, நான் எல்லாருமே இது ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. கடைசியில எல்லாத்துக்குமே சிவன் தான் அப்படிங்கறத வந்து ஆதிசங்கரர் வந்து சுப்பிரமணிய புஜங்கத்துல கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட அது 33 பேராகிராஃப் இருக்கு. அது அந்த 33 பேராகிராஃபும் வந்து அவ்வளவு அர்த்தம் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துலயுமே சிவனை பத்தி தான் பேசுறது, சிவன் முருகன் இதுதான் சொல்றது. ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நான் அதை படிச்சுட்டு இருக்கேன். இது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது இந்த சிவானந்த ரூபா அந்த இதை அந்த கடைசி 2 வரி கேட்டிருக்கேன், ஆனா அதனுடைய முழு விளக்கம் கேட்டதில்லை. இன்னைக்கு ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆனா ஒன்றுதான் எனக்கு தெரியுது, அத்வைதம்னு சொல்றா 2 அல்ல. இப்ப எல்லாரும் ஒண்ணுதான் மாதிரிதான் வச்சுக்கொள்ளணும். அப்படி பார்த்தா யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படிங்கறது மாதிரிதான் இருக்கு எனக்கு பாக்குற போது. அந்த எல்லாமே ஒண்ணுதானே அப்படிங்கிற போது சாதி இல்ல, இது இல்ல, நீனாலும் ஒண்ணுதான், பிரதி நோய் தன்னோய் போல போற்றாக்கடைங்கிறாரு. அப்போ அந்த அப்படி பார்க்கணுங்கிறதான் நான் இதை பாக்குறேன். அதாவது இன்னொன்னு எப்பவுமே மகிழ்ச்சியா வச்சுக்கணுங்கிறாங்க நிறைய பேரு. போனதை நினைச்சு துக்கப்படுறது, வந்ததை நினைச்சு துக்கப்படுறது, அப்படியே இதுல வாழ்க்கையே இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா அத கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி கண்டோனுங்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற போது அந்த மகிழ்ச்சி கிடைக்குதுங்கிறாங்க. ரொம்ப நன்றி அப்பா, ரொம்ப அருமை, பிரமாதம்.
நன்றி திவ்யா அவர்களே. அடுத்த பங்கேற்பாளர் வந்து நம்மிடையே ரொம்ப இருக்கிறார். அற்புதமா இருந்தது. நன்றி. இதை நாங்க நிறைய முறை மந்திரமா கேட்டிருக்கோம். நீங்க அதுக்கு விளக்கங்கள் சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. வினைத்திருத்தன் ஐயா மூலமா நான் நிச்சயமா நம்ம குடும்பத்துல இணைஞ்சுக்கிறேன். ரொம்ப அருமையான நாள். ஐயாவுடைய தூதுவும் ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி நன்றி நன்றி. அடுத்த பங்கேற்பாளர் வந்து மும்பையில இருந்து இணைகிறார். அவருடைய வானிலை எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. நமது உமா அவர்கள், மேடை உங்களுடையது உமா. நன்றி மணி. இங்கெல்லாம் வந்து மழை கிடையாது. மழை எல்லாம் முடிஞ்சு போச்சு. 6 மாதம் மழை புயல் எல்லாம் அடங்கி நல்ல வெயிலும் இனிமையான ஒரு சூழ்நிலையுமா இருக்கு. உங்க ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கு? மழை, வெயில், புயல்? கடலூர்ல, சென்னையில, சுத்தி தகவல்களா வருது. மழை வரல. உமா சொல்லுங்க. நீங்க இந்த உங்க ஊர் இல்ல, நானும் இந்த ஊர் தான். ஆமாமா, ஆமா, டெம்பரரியா போயிருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல, அவர் மணி வந்து நீங்க மும்பைல இருந்து இணையறீங்கன்னு சொன்னாரேங்க. இங்கெல்லாம் மழைதான். மழை இன்னைக்குதான் விட்டுருக்கு. 2-3 நாளா மழை. இன்னைக்குதான் விட்டுருக்கு கடலூர்லாம். ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் பெரியவங்க எல்லாருமே பேசிட்டீங்க. ரொம்ப என்ன சொல்றது, கனமான கருத்துக்கள், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு நான் வந்து சின்ன குழந்தை மாதிரி விடுகதைகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். சாந்தா மாமி சொன்ன மாதிரி எல்லாருமே இன்னைக்கு சிவன் பத்தி பேசிட்டோம் அப்படிங்கறதுனால நானும் ஒரு சின்ன விடுகதை ஒண்ணு சொல்றேன். செண்பகவல்லி அம்மனும் பூவண்ணநாதரும் சிரித்து மகிழ்ந்து தொடுத்த பூவை சிக்கில்லாமல் அவிழ்த்தவருக்கு சிக்காந்தாமலை சீதனம். அது என்ன? நீங்க சாதாரணமா கேட்டாலே தெரியாது எனக்கு. நீங்க தானே கமலஹாசனுடைய விசிறி. ஏங்க, அதுவே நீங்க வந்து விவரிக்கிறீங்க. இது ஒரு சின்ன குழந்தைங்க விடுகதைங்க. இது ஒரு வாரம் ஆகும். சரியா? சரி, யோசிங்க. ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமான ஒண்ணும் விஷயம் இல்ல. நான் தான் சொன்னேன். அதான் கேள்வி இன்னொரு முறை கேட்கிறீர்களா? சாதாரணமாவே பேசலாம்ப்பா. தூய தமிழ்ல அப்புறமா எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னாக்கா அதோட சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். செண்பகவல்லி அம்மனும் பூவண்ணநாதரும் சிரித்து மகிழ்ந்து தொடுத்த பூவை சிக்கில்லாமல் அவிழ்த்தவருக்கு சிக்கந்தாமலை சீதனம். சிக்கந்தாமலை எங்கே இருக்கிறது? யாமறியும் பராபரமே. எங்களுக்கு கேள்வி கேட்கத்தான் தெரியும். இப்ப வந்து சிக்கந்தாமலை வந்து எங்க இருக்குன்னு சொல்லணுமா, அந்த பூ பேரு சொல்லணுமா? இல்லங்க, இது வந்து விடுகதை. இது கடைசியில வருவோம். இல்ல, இது கடைசியில வருவோம். இது வந்து இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுக்கலாம். இது வந்து சிவனோட தொடர்பு இருந்ததுனால நான் இந்த விடுகதையை கேட்டேன் நானு. இது வந்து ஒரு விடுகதை. விடுகதைனா அதுல இருக்கிறது வந்து நேராவே உணர்த்த மாட்டாங்க, ஒரு குறிப்பாலதான் உணர்த்துவாங்க இல்லையா? புரியுது. சோ இப்ப இன்னொரு விடுகதை கேக்குறேன். பல்லு இருக்கிறவன் கடிக்க மாட்டேங்கிறான், பல் இல்லாதவன் கடிக்கிறான். இவங்க யாரு? சீப்பு. அப்புறம் சோப்பு, கண்ணாடி, செருப்பு. சூப்பர், சிறப்பு சிறப்பு. வித்யாலட்சுமி, சாந்தா மாமி, சிறப்பு. பல்லு இருக்கிறவன் கடிக்க மாட்டேங்கிறான் சீப்பு, பல் இல்லாதவன் கடிக்கிறான் செருப்பு. இந்த மாதிரி குறிப்பால உணர்த்தினதுதான் அந்த விடுகதையும். அதை யோசித்துக் கொண்டே இருங்கள், நான் அடுத்த விடுகதைக்கு செல்கிறேன். அது வந்து சிக்கலா? இல்ல இல்ல, யோசிங்க. நம்ம இன்னொரு 5 நிமிஷம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவகாசம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். இப்போ திவ்யா வந்து ரொம்ப அழகா வந்து நிர்வாண சட்கம் பத்தி பேசினாங்க. இது வந்து என்ன இலக்கிய வகை? இதுவும் வந்து ஒரு வினாவிடை கேள்விதான், வினாடி வினா கேள்விதான். இது என்ன வகை? ரொம்ப ஹெவியா போச்சோ. சரி, இதையும் ஒதுக்கிடலாம், பிரச்சனை இல்ல.
ஏதோ ஒரு வெண்பா வகை, எந்த வெண்பா என்று தெரியவில்லை. சரி, பிரச்சனை இல்ல. சதகம் ஷட்கம்க்கு வந்து நம்ம ரீட் ஃபோர்டே தமிழ் குழுவுல வந்து நிறைய தகவல் பரிமாற்றங்கள், விவாதங்கள்லாம் கொஞ்சம் நடந்தது. சதகம் அப்படின்னா என்ன? 100 பாடல்களை கொண்டதுன்ற ஒரு பொருளும் இருக்கு, அல்லது 6 பாடல்களை கொண்ட ஒரு பாடல். ஷத் என்றால் 6. அந்த ஷட்கம்னா 6 பாடல்கள், 6 பாடல்கள். சதகம்னா சதம்னா 1000. இல்ல, சதம்னா 100, சதகம்னா 100 பாடல்கள். 100 பாடல்கள். தமிழ்ல தெரிஞ்ச வேற சதகங்கள் ஏதானு சொல்லுங்க பார்க்கலாம். கூகுள் பண்ணக்கூடாது, கூகுள் பண்ணக்கூடாது. 100 அபிராமி அந்தாதியும் 100 பாடல்கள் கொண்டதுன்னா அபிராமி அந்தாதி. அது அந்தாதி. ஆனால் அது நான் கேக்குறது சதகம். அந்தாதி இல்லாம வெங்கடேஸ்வர சதகம், அஷ்டகம் தெரியும் எனக்கு, நிறைய சதகம் தெரியாது. நிறைய சதகம் இருக்கு. நிறைய சதகம் இருக்கு. குமரேச சதகம், கண்டலையார் சதகம், நிறைய சதகம் இருக்கு. அறப்படி சதகம், குவாயில் சதகம், ரொம்ப அழகான தமிழ். எல்லாமே இலக்கியங்கள், ரொம்ப நல்லா இருக்கு. மிகச் சிறப்பு. ஆனா தமிழ்ல வந்த முதல் சதகம் வந்து திருச்சதகம் அப்படிங்கிறது மாணிக்க வாசகர் எழுதினது. மாணிக்க வாசகர் எழுதினதுதான் முதல் சதாங்கம். சதாங்கம் இல்ல, திருச்சதகம்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அது தவிர நிறைய தொண்டை மண்டல சதகம், பாண்டி மண்டல சதகம், சோழ மண்டல சதகம், கொங்கு மண்டல சதகம் அப்படின்னு நிறைய ஊர்களை பத்தின சதகமும் இருக்கு. அதுலதான் வந்து வித்யா சொன்ன மாதிரி அது வெங்கடேஸ்வர சதகம் இல்ல வித்யா, திருவேங்கட சதகம் அப்படின்னு ஒரு நூல். அது திருவேங்கட மலையை பத்தின ஒரு சதகம். அது சிறப்பு. குமரேச சதகம், வினயதீர்த்தன் ஐயா சொன்ன மாதிரி, அப்புறம் ஈழமண்டல சதகம், நிறைய சதகங்கள் இருக்கு. நம்மளோட தமிழ்ல ஒரு சில கேள்விகள் கேக்குறேன். தமிழ் இலக்கிய வகைகள் எத்தனை இருக்கு? தூது, உலா, பரணி. இல்ல, வெறும் ரொம்ப அந்த லெவலுக்கு எல்லாம் போகணும். எத்தனை வகைப்படும்? அதனுடைய பிரிவு வகைகள் தெரியுமா? இது ரொம்ப என்ன சொல்றது, வெளிப்படை, எளிமையான அடிப்படை தமிழ். இதெல்லாமே புத்தகத்தையும் நாலேஜையும் தொலைத்து விட்டேன். சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். தமிழ் இலக்கிய வகைகள் வந்து 5 வகைப்படுத்தப்படும். அதாவது பொருள், யாப்பு, வடிவம், காலம், நோக்கம். இதனுடைய அடிப்படையில எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் இலக்கிய வகைகள். பொருள் அடிப்படையில 2 இலக்கியம் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். இது ரொம்ப எளிமையானதா தான் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது யாப்பு, பக்தி இலக்கியம், அறநூல்கள். அது அப்புறமா. அது வந்து பொருள் இலக்கியமா? அதாவது பொருள் சார்ந்த, பொருளோட அடிப்படையில 2 வகையா பிரிச்சிருக்காங்க. இலக்கியம் ஒண்ணு, அப்புறம் யாப்பு வடிவத்தின் அடிப்படையில வந்து மரபு கவிதை, உரைநடை, புதுக்கவிதை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. வித்தியாசன மாதிரி அந்த பக்தி இலக்கியம் வந்து காலத்தின் அடிப்படையில, பக்தி இலக்கியம் சேர்ந்த இலக்கியங்கள் வந்து ஒரு காலத்துல தோன்றினது. அதே மாதிரி சங்க இலக்கியங்கள் இருக்கு, சிற்றிலக்கியம் அப்படின்னு இருக்கு. ஐம்பெருங்காப்பியங்கள் இல்லாத மத்த இலக்கியங்கள்லாம் சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்கள் இருக்கு. அப்புறம் தற்கால இலக்கியங்கள் இருக்கு. இது தவிர நீதி இலக்கியம், அப்புறம் சொல் அடிப்படையில வர்றது நிறைய இலக்கியங்கள் இருக்கு. அப்புறம் வாய்மொழி இலக்கியங்கள் எல்லாமும் இருக்கு. ஓகே, இது கொஞ்சம் ரொம்ப ஹெவியா போச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப இப்ப திருப்பியும் நம்ம அந்த சின்ன சின்ன விடுகதைக்கு வந்துடலாம். பச்சை பசேல் என்று இருக்கும் பாகற்காயும் அல்ல, பக்கமெல்லாம் முள்ளிருக்கும் பலாக்காயும் அல்ல, உள்ளே வெளுத்திருக்கும் தேங்காயும் அல்ல, உருக்கினால் நெய்வடியும் வெண்ணையும் அல்ல. இது வந்து இல்ல, ஒரு இது கொடுக்கறேன். தமிழ்ல என்ன சொல்றது, அது க்ளூக்கு என்ன சொல்றது மணி தமிழ்ல? குறிப்பு. இன்னைக்கு தமிழ் திண்ணையில இத பத்தி நம்ம பேசியிருக்கோம்.
இன்னைக்கு நான் கேக்குற எல்லா கேள்வியுமே இன்னைக்கு தமிழ் திண்ணையில எல்லாருமே பேசின வச்சுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். பச்சை பசேல்னு இருக்குமா? எஸ், மிகச் சரியானது. ஆமணக்கு, ஆமணக்கு, ஆமணக்கு. ஓ சரிங்க சரி. ஆமணக்குனாக்கா பச்சை விளக்கெண்ணெய் பசேல் எடுப்பாங்க இல்லையா? இருக்கும் ஆனால் குத்தாது, பலாப்பழம் இல்லை. ஓகே விளக்கெண்ணெய் எடுப்பாங்க இல்லையா, அந்த கொட்டை தான் அதுல இருந்து ஆமணக்கு. நெய் வரும்னு சொன்னீங்களே, எண்ணெய் தானே வரும், நெய் எப்படி வரும்? நெய் தான் எண்ணெய் தான் நெய்யா? எப்பவுமே எள்ளுல இருந்து எடுக்கிற நெய் தான் எள் நெய். அதுதான் தமிழ்ல நம்ம நல்லெண்ணெய்னு சொல்றது கூட எள், நல்ல எண்ணெய் அப்படிங்கிறது எள் பிளஸ் நெய். எல்லாத்துல இருந்தும் வர்றது வந்து நெய் தான், எண்ணெயே வராது. எண்ணெய்ங்கிறது வந்து எள் பிளஸ் நெய் அப்படிங்கறதுனுடைய தொகுப்பு தான் எண்ணெய்ங்கிற வார்த்தையே. அருமை. ஆனை அசைந்து வர, அருமிளகு சிந்தி வர, கொத்தளத்து பெண்கள் எல்லாம் கூடி குலவையிட. சென்னையுடைய தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றமான ஒரு விடுகதை. மீண்டும் சொல்லுங்க. ஆனை அசைந்து வர, அருமிளகு சிந்தி வர, கொத்தளத்து பெண்கள் எல்லாம் கூடி குலவையிட. கூடி குலவையிடுறாங்களான்னு எனக்கு தெரியல. மழை. ஆனா மழையா? அப்புறம் இடி மின்னல் மழை. மேகம், மழை துளி, தவளை. ஆனை அசைந்து வர மேகம் ஆனை, அருமிளகு சிந்தி வர மழை துளி, கொத்தளத்து பெண்கள் எல்லாம் வந்து தவளை. ஓ ஓ அவங்க ரீங்காரம் பாடுறாங்க. சரி நைஸ். சரி, இது வந்து கொஞ்சம் சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் எழுத்து விண்ணில் உண்டு வீட்டில் இல்லை. இரண்டாம் எழுத்து அடுப்பில் உண்டு அகப்பையில் இல்லை. மூன்றாம் எழுத்து விக்கலில் உண்டு விசும்பலில் இல்லை. நான்காம் எழுத்து விடுகதையில் உண்டு வியப்பில் இல்லை. நான் யார்? வியக்கு வி யா இக்கு கரெக்டா? சரியா? மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். முதல் எழுத்து விண்ணில் உண்டு வீட்டில் இல்லை. இரண்டாம் எழுத்து அடுப்பில் உண்டு அகப்பையில் இல்லை. மூன்றாம் எழுத்து விக்கலில் உண்டு விசும்பலில் இல்லை. நான்காம் எழுத்து விடுகதையில் உண்டு வியப்பில் இல்லை. விடு கதை. சிறப்பு சிறப்பு கீதா முத்துசுவாமி அவர்கள். விடுகதை. சோ இந்த மாதிரி தமிழ்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து கீதா முத்துசுவாமி அவங்க வந்து தமிழ் மருத்துவம் பத்தி சொன்னாங்க. நீங்க வந்து ஒரு ஆதிசங்கரர் எழுதிய ஒரு இறை வழிபாட்டினுடைய தத்துவார்த்த ஒரு சிந்தனையை வந்து தமிழ்ல சொன்னீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ்ல இருக்கு. தமிழ்ல இது மட்டுமே இல்லாம எல்லாமே பூகோளம் சொல்லி கொடுத்திருக்காங்க. கேக்கல கீதா மேடம், கேக்கல, உங்க குரல் கேக்கல. வீட்டுல இருக்காங்க. இல்ல, உங்களுக்கு ஆடியோ ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். அதுல தமிழ்ல வந்து வரலாறு இருக்கு, தெய்வத்தை பற்றிய விஷயங்கள் நிறைய இருக்கு, உங்களுக்கு தத்துவார்த்தமான சிந்தனைகள் நிறைய இருக்கு, பூகோளம் பத்தின விஷயங்களும் நிறைய இருக்கு, அறிவியல் பத்தின விஷயங்கள் இருக்கு, ஏன் கணக்கு பத்தின விஷயங்கள் கூட இருக்கு. இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு என்னுடைய விடுகதை பகுதியை நான் முடிச்சுக்கிறேன். கட்டியால் 8 கட்டி, கால் அரை முக்கால், மாத்து செட்டியார் செத்து போனார், சிறு பிள்ளை 3 பேரு, கட்டியை உடைக்காமலே பங்கு பிரிக்கணும். எப்படி? நீங்க இது வந்து இன்னைக்கே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க யோசிச்சுட்டு எனக்கு தனியா என்னுடைய கேள்வியை பகிருங்கள் ப்ளீஸ். குழுவிலே கேள்வியை குழுவில் பகிர்றேன். இப்ப கூட நீங்க யோசிக்கலாம். இப்ப யோசிச்சு சொல்லிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தனியா ஒரு சாக்லேட் கொரியர் பண்ணப்படும். கட்டியால் 8 கட்டி, கால் அரை முக்கால், மாத்து செட்டியார் செத்து போனார், சிறுபிள்ளை 3 பேரு,
கட்டியை உடைக்காமலே பங்கு பிரிக்க வேண்டும். எப்படி? கட்டி சாக்லேட் அனுப்பப்படுமா? சொல்றோம். கண்டிப்பா. அதான் சொன்னேனே, நீங்க இப்பவே யோசிச்சு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா கட்டி சாக்லேட் தபாலில் அனுப்பப்படும். இல்லையானா எனக்கு தனியா என்னுடைய மெசேஜுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, எனக்கு தனியாக பகிருங்கள். தூது அனுப்புறோம். தூதெல்லாம் அனுப்புவோம். தகவல் அனுப்புறோம். தகவல் அனுப்புங்க, தூதெல்லாம் அனுப்பாதீங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு வந்து லாவண்யா வந்து ரொம்ப சிறப்பா பிள்ளையார் இது சுருட்டுப்பள்ளி பத்தி சொன்னாங்க. எல்லா சாமிக்கும் வந்து அங்க துணைவியாரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்க இன்னொரு அங்க வந்து தட்சிணாமூர்த்தியும் வந்து துணைவியாரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தட்சிணாமூர்த்தியாரோட துணைவியார் பெயர் என்ன? ஞானதேவி. கௌரி 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 தேவி. இல்லையா? இல்லை. கவனிச்சனே. இல்லை. தட்சிணாமூர்த்தி கௌரி தேவின்னு தான் சொன்னாங்க. இல்லை. தட்சிண கௌரியா? இல்லை. இல்ல, அது தனி. ஞானாம்பிகை தனி சன்னதி. லாவண்யா எங்க இருக்காங்க? லாவண்யா இல்ல. இல்ல, நீங்க கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். சரி, இது வரும் ஒரு சின்ன ஒரு என் ஃப்ரெண்டு தட்சிணாமூர்த்தி மனைவி இது நல்லா இருக்கு. தட்சிணாமூர்த்தி கடவுளுடைய மனைவி பெயர் தாராதேவி. அவங்கதான் வந்து சுருட்டப்பள்ளியில இருப்பாங்க. அங்க மட்டும்தான் தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி. அங்க தாராதேவியுடன் கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதி அங்கதான் இருக்கு. தாராதேவி. அதாவது அவங்க படிப்புக்கு அதிபதி, புத்திசாலித்தனத்துக்கு அதிபதி. நன்றி. நன்றி மணி. முதல் கேள்விய திருப்பி ஒரு தடவை சொல்றேன். நீங்க இன்னொரு முறை சொல்லுங்க. தலை வெடிச்சிரும். திவ்யாவோட தலை வெடிச்சிரும். செண்பகவல்லி அம்மனும் பூவண்ணநாதரும் சிரித்து மகிழ்ந்து தொடுத்த பூவை சிக்கில்லாமல் அவிழ்த்தவருக்கு சிக்கந்தாமலை சீதனம். இதுக்கும் சிக்கந்தாமலைக்கும் சம்பந்தம் இல்ல. இதுக்கும் செண்பகவல்லி அம்மனுக்கும் பூவனநாதருக்கும் சம்பந்தம் இல்ல. அது வந்து சிவனுக்கு, எல்லாருமே சிவன் பத்தி பேசினாங்கிறதுனால நானும் சிவன் பத்தி ஒரு ஆரம்பமா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக நான் அத கேள்வி கேட்டேன். இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கு. சொல்லுங்க என்ன சொன்னீங்க? கிட்ட வந்துட்டீங்கன்னு சொன்னேன். இடியாப்ப சிக்கலா? இடியாப்பம் சந்தகம் அது மாதிரிதான். அத மாதிரிதான். இடியாப்ப குழாயா? இடியாப்ப கருவி. இது ரொம்ப எளிமையானதுப்பா. அவ்வளவு எல்லாம் யோசிக்கவே வேண்டிய விஷயம் இல்ல. யோசிச்சு நான் குழுவுல நான் போடுறேன். இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் நீங்க யோசிங்க. 10 மணிக்கு மேல நான் உங்களுக்கு குழுவுல போடுறேன். 10:30க்குள்ள உங்களுக்கு யோசிச்சு பதில் வரலனாக்கா நான் கண்டிப்பா போடுறேன். அவ்வளவு எல்லாம் இல்ல. ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப வித்யாலட்சுமி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மிக்க நன்றி மணி. நன்றி. எல்லாருக்குமே நன்றி. நன்றி நன்றி. சிறப்பாக இருந்தது உங்களுடைய பங்களிப்பு. இப்போது வந்து நம்ம இடையே வந்து அமெரிக்காவில் இருந்து இணைந்திருக்கிறார் திருமிகு வித்யாலட்சுமி அவர்கள். அவருடைய பங்களிப்பை இப்போது நாம் கேட்போம், பார்ப்போம். மேடை உங்களுடையது வித்யாலட்சுமி. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இருளை அகற்றுபவை 2. ஒன்று சூரியன், மற்றொன்று தமிழ் என்று அழகாக உரைக்கின்றது தண்டி அலங்காரம். தமிழ் திண்ணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழின் சிறப்பை பற்றி பேச முற்படும் பொழுது அதன் எழுத்து சிறப்பை சொல்வதா, சொற்சிறப்பை சொல்வதா, இலக்கிய செழுமையை சொல்வதா என்று மலைத்து நிற்கின்றேன். அகரத்தில் தொடங்கி சிகரத்தில் நிற்பது தமிழ். வல்லினமும் மெல்லினமும் வளமான இடையினமும் நல்லினமாய் இணங்கி இருப்பது தமிழில். உயிரிலும் மெய்யிலும் கலந்து உயிர் மெய்யான தமிழ். ஆயுத எழுத்தின் அமைப்பே அடுப்பை போன்றது. தமிழின் ஜீவன்
ழகரம், அதாவது சிறப்பு ழகரம். எப்போதும் இனிப்பவளே, தமிழ் என்னும் ழகரம் என்னும் எழுத்தை போல் சிறந்தவளே என்று உரைப்பார் ஓமை கவிஞர் சுரதா அவர்கள். சிறப்பு ழகரத்தை நாம் சரியாக உச்சரிக்கும் பொழுது நம்முடைய மூளையில் பீனியல் சுரப்பி அதிகம் சுரந்து நம்முடைய வாழ்நாளை கூட அது நீட்டிக்கும். தமிழ் 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 என்று வேகமாக பலமுறை சொல்லி பாருங்களேன். இந்த கூட்டத்தில் இருக்கும் அனைவருமே சொல்லி பார்க்கலாம். தமிழ் 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 என்றால் அது அழகாக அமிழ்து என்று விரியும். அமிழ்து நம்முடைய வாழ்நாளை நீட்டிப்பது போல் தமிழும் நம்முடைய வாழ்நாளை நீட்டிக்கும். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று பாவேந்தர் பாரதிதாசன் ஏன் பாடினார் தெரியுமா? அமிழ்து இரவாத தன்மை உடையதை போல் தமிழும் இரவாத தன்மை உடையது. காலம் செல்ல செல்ல நமக்கெல்லாம் வயதாகிவிடும். நாம் மதிக்கும் தலைவர்கள், வியக்கும் ஆளுமைகள் அனைவருக்குமே வயதாகிவிடும். ஏன், பார்த்து ரசிக்கும் நடிகைகள் அனைவருக்குமே வயதாகிவிடும். ஆனால் தமிழ் மட்டும் என்றும் இளமையாய் இருக்கும். உன் சீரிளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று மனோன்மணியம் சுந்தரனார் ஏன் பாடினார்? பிறந்த சிறந்த மொழிகள் பலவாக இருந்தாலும் சிறந்தே பிறந்ததால் தான் சீர் இளமை திறத்தோடு இளமை பொலிவோடு தமிழ் விளங்குகின்றது. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனமே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று பாடுகின்றார் தொல்காப்பியர். சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய மன தத்துவத்தையும் டார்வினுடைய பரிணாம தத்துவத்தையும் ஒரே பாடலில் இணைத்து அற்புதமாக பல தலைமுறைகளுக்கு முன்பே பாடியிருக்கின்றார் தொல்காப்பியர். தமிழின் உயிர் தொல்காப்பியம் என்றால் தமிழனின் உயிர் திருக்குறள். ஆம், நிச்சயம் திருக்குறள் தான். அது ஓர் அட்சய பாத்திரம். நாம் மறுபடியும் படிக்க 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 நம்முடைய அறிவும் தெளிவும் நாளுக்கு நாள் விரிந்து கொண்டே போகும். முப்பால் என்று ஏன் அழைக்கிறோம்? அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 பால்களை உடையதாலா? அது மட்டுமல்ல, நேற்று, இன்று, நாளை என்ற 3 காலத்திற்கும் தேவையான கருத்துக்களை அள்ளி வழங்குவதால் தான். இன்றைய இளைய தலைமுறை குறுஞ்செய்தியை மட்டும்தான் படிப்பார்கள் என்பதை பல தலைமுறைகளுக்கு முன்பே உணர்ந்து கொண்டதால் தான் தமிழின் தவப்புதல்வன் திருவள்ளுவன் 1.25 அடியில் சுருக்கமாக பாடியிருக்கிறார் என்பது உறுதி. மனிதனுக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் துணை நிற்பது இசைதான். அதிலும் தமிழ் இசைதான் முன்னோடி. முத்தமிழில் நடுவில் இருப்பது இசைத்தமிழ். தமிழின் பண், சுரம் ஆகியவைதான் கர்நாடக சங்கீதத்திற்கு அடிப்படை என்று இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்துள்ளார்கள். குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண், நெய்தல்பண், பாலைப்பண் என்று 5 நிலங்களுக்குமான பண்கள் பாடப்பட்டன. அது மட்டுமல்லாது இளி, விளரி, துத்தம், தாரம், குரல், கைக்கிள்ளை, உழை ஆகியவை 7 பண்களாக தமிழில் குறிப்பிடப்படுகின்றன. சரி, எப்பொழுதுமே இசை இனிமையானதுதான். ஆனால் நல்ல கனி, பால், இளநீர், தேன் இவையெல்லாம் இனிமை இல்லையா? சுவை இல்லையா? அவையும் இனிமைதான். அவை அனைத்தையும் விட தமிழ் இனிமையானது, உயிரை விட மேலானது என்று பாடும் இந்த பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளை தயவு செய்து செவிமடுத்து கேளுங்கள். கனியிட ஏறிய சுளையும் முற்றல், கழையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும், நனிப்பசு பொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிரிள நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிரென்பேன் கண்டீர் என்று தமிழின் பெருமை பகரும் மகத்தான அற்புதமான வரிகள் இவை. சமீபத்தில் முந்து தமிழ் என்ற சொல் என்னை மிகவும் கவர்ந்தது. முந்து தமிழ் என்பதற்கு முன்பே தோன்றிய தமிழ், பழமையான தமிழ் என்ற பொருளோடு
மற்ற மொழிகளுடனான அந்த போட்டி பந்தயத்தில் வெற்றி பெற்று முந்தி நிற்கும் தமிழ் என்பதால் முந்து தமிழ் என்ற அழகான சொல் என்னை கவர்ந்தது. தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, இயன்மை, வியன்மை, எண்மை, ஒண்மை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, தனிமை, இனிமை, மும்மை, செம்மை ஆகிய 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டதாக உள்ளது தமிழ் என்று குறிப்பிடுவார் தேவநேய பாவாணர். திருஞான சம்பந்தரோ 194 அடைமொழிகள் தமிழுக்கு வழங்குகின்றார். உயர் தனி செம்மொழி என்று முதலாக குறிப்பிட்டவர் பரிதிமால் கலைஞர். அது மட்டுமல்லாது மொழிக்காகவே ஒரு பல்கலைக்கழகத்தை தனியாக கொண்டது தமிழ் மட்டுமே என்று உறுதியாக சொல்லலாம். தமிழில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட செறிவான சொற்கள் இருக்கின்றன. ஆனாலும் ஏன் நமக்கு தங்கிலீஷ்? அழகான தமிழ் சொற்களையே பயன்படுத்தலாமே. அதற்கு ஒரு நம்முடைய தளம் ஒரு முன்னுதாரணம் என்றே சொல்ல வேண்டும். ஒரு மனிதன் நிலை பெற வேண்டுமானால் அவனுடைய தலைமுறை தழைக்க வேண்டும். அது மொழிக்குமே ஓரளவிற்கு பொருந்தும். தமிழிலிருந்துதான் கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு ஆகிய மொழிகள் தோன்றின. கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தே தோன்றியது என்று குறிப்பிடுகின்றது மனோன்மணியத்தின் வரிகள். பாரதியாரும் பல மொழிகளை கற்றிருந்தாலும் இந்த பாடலை நீங்கள் அனைவருமே அறிந்த பாடல்தான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அது மட்டுமல்லாது வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே என்றும் 7 கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே என்றும் தமிழின் பெருமையை அழகாக குறிப்பிடுகின்றார் பாரதியார். சங்கம் வளர்த்த தமிழ், தாய்ப்புலவர் காத்த தமிழ், கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும், ஒரு காலம் வரும் நல்ல பதில் சொல்லும் சொல்லும். புவி உள்ளவரை, அண்டம் உள்ளவரை தமிழ் நிலைத்து நிற்கும், பெருமை பெறும். தமிழ் என்ற 3 எழுத்து நிச்சயம் உலகாளும். வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி, வணக்கம். அருமை அருமை. செம்மை, அருமை, மைமை என்று முடியக்கூடிய வார்த்தைகள் உள்ளனவா? வார்த்தைகளே இல்லை. நல்ல ஒரு பங்களிப்பு. நம்ம அமெரிக்காவில் இப்போதைக்கு என்ன நேரம் உங்களுடைய நேரம்? எனக்கு கிழக்கு நேரம் வேற. எனக்கு வந்து பசிபிக் நேரம் 7:18 காலைதான். எல்லாருடைய பங்களிப்பும் முடிந்து விட்டது. இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு சின்ன தகவல் மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த மாதம் வந்து நம்ம வந்து 50வது மாதாந்திர கூட்டம் வந்து ஏற்பாடு செய்ய முனைகிறோம். அதோட தேதியும் இடமும் வந்து உங்களுக்கு அறிவிப்போம். முடிந்தவர்கள் நேரில் வந்து கலந்து கொள்ளுங்கள். இது திரு சுவாமிமலை சங்கரின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மற்றும் அனைவருடைய விருப்பத்திற்கு ஏற்பவும் நாம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறோம். அனைவரும் உங்களுடைய நலத்தை, மனநலத்தையும் உடல் நலத்தையும் பேணி காத்துக் கொள்ளுங்கள். குளிர்காலமாக இருக்கிறது. சரி, ஒரு நிமிஷம். வித்யாலட்சுமி நல்லா சொன்னாங்க. இருக்கிறது பூரா சொல்லிட்டாங்க. தமிழ்ல என்னென்ன இருக்கோ அவ்வளவு சேர்த்து சொல்லிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க தமிழ் விடுத்துவதில் பாருங்க, அவரு 100 வண்ணம் சொல்றாரு. எத்தனை கருவி பண் எத்தனை சொல்றாரு, நிறைய சொல்றாரு. தமிழ் விடுத்துவது நான் இன்னைக்கு பேசுறேன், நீங்க இல்ல, இப்ப அதை படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இப்ப இவ்வளவு தமிழ் ஒண்ணு சொல்லி பத்திரா இது பண்றேன். காலமும் இடமும் அப்படின்னு சொல்றாங்க. காலம், இடம். இப்ப தமிழ் சொற்க மொழியிலோட வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, எழுத்து, அதுலயே நெடில் குறில்னு இருக்கு. அது காலம்ங்கிறாங்க.
இடம், எதுகை, முனையெல்லாம் வருது. இப்ப ஆ பயன்படுத்துறோம், அது ஒரு காலம் குறுகுனது. ஆ பயன்படுத்துறோம், ஆவண்ணா பயன்படுத்துற போது காலம் நீட்டிக்குது. ஒரு சொல்ல முன்னாடி வச்சா பொருள் மாறிடும், பின்னாடி வச்சா ஒரு சென்டென்ஸ்ல, ஒரு வாக்கியத்துல முன்னாடி வச்சு பாருங்க, அந்த அதே சொல்ல இடத்தை மாத்துங்கிற அந்த இன்னொரு இடத்துல வைக்கிற போது வேற வேற பொருள் வந்துருது. அப்ப காலமும் இடமும் நம்ம எழுத்து சொல்லுதான். ஆ பயன்படுத்துற இடத்துல ஆவண்ணா பயன்படுத்தினா, இன்னைக்கு பிள்ளைய பூரா அப்படிதான் காணாவது இல்லை, காவண்ணாவது இல்லை, காக்கான்னு சொல்லிடுது. கடைசியில காக்கான்னு சொல்லி நாங்கெல்லாம் காணா காவண்ணான்னு படிச்சோம். அதனால எங்களுக்கு குறிலுக்கு நெடிலுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. இப்ப பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை, கான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, தமிழ்ல குறிலு இருக்கு, நெடில் இருக்கு. அப்ப காலம்ங்கிறாரு, அத இடமும் சொல்றாரு. அப்ப அது ரெண்டையும் தமிழ் மொழியிலேயே இருக்கு. அது இப்ப அது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அது ரொம்ப நான் படிச்ச, இப்ப சமீபத்துல படிச்சதுல அது மிகவும் முக்கியமான ஒரு இதுவா நான் பார்க்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி நன்றி ஐயா. மகேந்திரன் சார் பேசிட்டாரா முன்னாடியே? மகேந்திரன் அவர்களை நீங்கள் பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் அன்னைக்குதான் இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கிறேன். அதுவும் தமிழ் சார்ந்த ஒரு தனிச்சிறப்பான ஒரு நிகழ்வா இருந்தது. நான் இடையில ஐயா பேசும்போதுதான் வந்து இணைந்து கொண்டேன். 3 பேச்சுகளும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே போல அந்த வினாவிடையும் சிறப்பா இருந்தது. எனக்கு அகத்தியா அவர்களுக்கும் சிறப்பு பாராட்டுகள். ஏன்னா இதை நாம மந்திரமா நிறைய முறை கேட்டிருக்கோம். இது வந்து ஆழ்ந்து அதோட புரிந்து கொண்டு ஐயாவும் சொன்னாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே நம்ம தொல்காப்பியர் அந்த மாதிரி எல்லாமே அந்த பொருள் உணர்ந்து செய்யும் பொழுது ரொம்ப நல்லா இருந்தது. விஜயலட்சுமி வழக்கம் போல கலக்கிறீங்க, செம்ம. எங்களுடைய பெருமித பேச்சாளர், நம்ம செல்வேந்தர் மன்றத்தோடைய முதல் தலைவியே பெண் தலைவி தான். அது அமெரிக்காவுடைய நாட்டிலேயே கூட இன்னும் வந்து பெண் இதுல இன்னும் வரல. ஆனாலும் கூட நாங்க வந்து முதல் தலைவியா, பெருமித தலைவியா வந்து விஜயலட்சுமி வைத்து நாங்க போற்றி கொண்டிருக்கிறோம். சிறப்பு, நல்லா இருந்ததுங்க. ஒரே ஒரு தகவல், அந்த சொல்வேந்தர் மன்றம் தொடங்கினதே மகேந்திரனும் மற்றொரு நண்பரும் சேர்ந்துதான். அத சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி விஜயலட்சுமி, சிறப்பு. நான் நிச்சயமா எதிர்வரும் நிகழ்வுகள்ல நிச்சயமா கலந்துக்க முயற்சி பண்றேன். சிறப்பு, நன்றி. சிறப்பு. எல்லா கண்டம் தாண்டியும் இணைந்திருக்கீங்க, நாடு தாண்டி இணைந்திருக்கிறீங்க, மாநிலம் தாண்டி இணைந்திருக்கிறீங்க, ஊர் தாண்டி இணைந்திருக்கிறீங்க, கடல், மழை, புயல் எல்லாத்தையும் தாண்டி இணைஞ்சிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே வந்து தமிழ் மொழி மீது நாம வச்சிருக்கிற அன்பும் நேசமும் தான். நிறைய தகவல்கள் இன்னைக்கு கிடைச்சது, நிறைய ஒரு உறுதி கிடைச்சது, நிறைய உத்வேகம் கிடைச்சது, நம்பிக்கை கிடைச்சது. அதுதான் நான் எடுத்துட்டு போறேன். நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கையிலையும் வாழ்வியல்லையும். அது உங்களோட பிடிப்பும், தமிழ் மீது இருக்கும் விருப்பமும், மொழி மீது இருக்கும் பற்றும் அதை வந்து இன்னும் அதிகமாகவே கொடுக்கின்றது. மனிதர்களுக்கு தேவை மொழி. நாம் மொழியையும் நேசிப்போம், மனிதர்களையும் நேசிப்போம். மனிதர்கள் இல்லாமல் நாம் வாழ முடியாது. எப்படி இணைந்து வாழ்வது மனிதர்களுடன், மனமாச்சரியங்கள் தாண்டி என்பதை பழகுவோம். மொழி மூலமும் பழகுவோம். மொழி நல்ல பாலமாக நமக்கு இருக்கும். பேசினாதான் புரியும், கேட்டாதான் புரியும். ஸோ இந்த சிறிய ஒரு தகவலோடு இன்றைய தமிழ் திண்ணையை நிறைவு செய்கிறேன். அடுத்த மாதம் நம்ம 50வது கூட்டத்துல சந்திப்போம், கொண்டாட்டத்தோட சந்திப்போம். எல்லாரும் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க, மனநலத்தையும் பார்த்துக்கோங்க. நல்ல விஷயங்கள் படிங்க, நல்ல விஷயங்கள் கேளுங்க, நல்ல விஷயம் பகிருங்க, நல்ல விஷயம் சாப்பிடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. குளிர்காலம் வந்துருச்சு, மழை காலம் வந்துருச்சு. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.